என்னுடைய சரி. வாயில ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டியும் ப்ரே பண்ணும்போது ப்ளீஸ். கார்த்திகை நீங்க ப்ரே பண்றீங்களா? ப்ரே பண்ணி நானும் ஆரம்பிக்கலாம். அவர்தான் சொல்றேன். இதை பண்றது. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்க நல்ல தகப்பனே, இந்த மாலை வரைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, ஒரு குடும்பமாய் எங்கள் கூடிவர செய்திருக்கிறே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இன்னுமாய் நாங்கள் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு இந்த ஞானத்தை தந்திருக்குது, அதற்காக உமக்கு நன்றி. எல்லா தடைகள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இது தொடர்ந்து நடக்க ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஞானத்தையும் இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்க வேலை பலுக்கள் அதிகமா இருக்குது ஆண்டவரே. வேதத்தை தியானிக்க இன்னும் போதுமான நேரத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற லூயிஸ் சாருக்காகவும் சாமுவேல் சாருக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்க சுக பலத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. லூயிஸ் சாருக்கு அந்த வாயில இருக்கிற புண்கள் ஆண்டவரே கார்த்திகேயன் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. கார்த்திகேயன், ஞானத்தை நீ தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா காட்சியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற துதி கன மகிமையாகவும் முக்கிய செலுத்துகிறோம். இந்த மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஓகே, நமக்கு ஒரு 2 வாரம் கேப் ஆகி போச்சு. அதனால ஒரு சின்ன ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் அப் கொடுத்துட்டு நம்ம அடுத்த இன்னைக்கு இதுக்கு போகலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் அந்த காரியத்துல எதெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னு இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை பத்தி படிச்சிருந்தோம். டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னும் போது கால நியமங்கள். ஏன்னா பைபிள்ல தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி காரியங்களையும் அவர் செயல்படும் விதம், மக்களோட செயல்படுற விதமும் வித்தியாசப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த அடிப்படையில இந்த பைபிள் ஸ்டடியா இருக்குதான். இது நமக்கு புரிஞ்சுக்கிச்சுன்னா இது ஒரு டீச்சிங்கோ இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு பார்த்தோம். பேசிக்கலா அடிப்படையில் இது என்னது அப்படின்னா, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. முதல் இந்த என்ன வேணா படிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் தெரியணும், இல்லை ஏபிசிடி தெரியணும். அது தெரிஞ்சா அதுக்கு மேல நம்ம அந்த சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி படிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரைட் டிவிஷன் அப்படின்றது வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லயே சொல்லப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி படிக்கலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த இதுல ஆரம்பிச்சு நம்ம ரைட் டிவிஷன் பத்தி பற்றிக்கிறோம். ஸோ எதை ரைட் டிவைட் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பேசின வார்த்தைகள் இதெல்லாமே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்தப்ப புறஜாதிகள் கிட்டயோ இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற கிருபையின் கால சபை கிட்டயோ பேசல அப்படின்றத வச்சு நிறைய ஏறக்குறைய 18 வாரங்கள் அதை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அடுத்து என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னா, முதல் யார் யாருக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை. ஸோ அந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு ஒன்று இருக்கு. அதாவது கால நியமங்களுக்கு உட்பட்ட சத்தியங்களும், இன்னொன்று டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அது டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னா கால நியமங்கள்னு நம்ம சொல்றது இப்போ உதாரணத்துக்கு நியாயப்பிரமாண காலம் இருந்துச்சு, கிருபையின் காலம் இருக்கு, இன்னும் வரப்போற உபத்திரவ காலம்னு சொல்றோம். ஸோ இந்த நம்ம சாதாரண வார்த்தைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிருபையின் காலம் உபத்திரவ காலம் சொல்றதுதான் நம்ம தியாலஜிக்கல் டேர்ம்ல பிப்ளிக்கல் டேர்ம்ல டிஸ்பென்சேஷன் சொல்றோம், கால நியமம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த கால நியமங்களுக்கு அப்பாற்பட்டனும் போது அது கிருபையின் காலத்துக்கும் பொருந்தும், நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் பொருந்தக்கூடியதா இருக்கும், உபத்திரவ காலத்திலையும் பொருந்தக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம பைபிள்ல 2 பக்கமும் இருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆதி ஆகமத்துல இருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தினல் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்கள்லயும் கால நியமங்களுக்கு உட்பட்ட சத்தியங்களும் இருக்கு, கால நியமங்களுக்கு அப்பாற்பட்ட சத்தியங்களும் இருக்கு. அப்ப அதை நம்ம கரெக்டா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், போன வாரம் என்ன பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கால நியமங்களுக்கு உட்பட்ட சத்தியங்கள். அப்ப டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்ப அதை மற்ற கால நியமங்களுக்கு பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம எதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா, பழைய ஏற்பாடும் சுவிசேஷம் அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த காரியங்கள்ல இருக்கக்கூடிய டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், கால நியமங்களுக்கு உட்பட்ட சத்தியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு சில உதாரணங்கள் மூலமா பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆதி ஆகமத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த விருத்த சேதனத்தை பத்தி பார்த்தோம். விருத்த சேதனம் அன்னைக்கு
விருத்த சேதனம் செய்யலைன்னா ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவே வந்து அந்த விருத்த சேதன அடையாளத்துலதான் இருந்துச்சு. அது விருத்த சேதனம் செய்யலைன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் பங்கு இல்லைன்னு இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது, இந்த கிருபையின் காலத்துல புதிய ஏற்பாடுன்னு சொன்னா அந்த பக்கங்கள்னு சொல்ல, புதிய ஏற்பாட்டுல போது அந்த கிருபையின் காலத்துல வரும்போது விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் ஒன்றும் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அது வந்து ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துவே காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஆதியாகமத்துல இருந்து எடுத்து விருத்த சேதனத்தை குறித்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உபாகமத்துல இருந்து எடுத்து தேவன் வந்து அவருக்கு விரோதமானவர்களை, தேவனுக்கு விரோதமானவர்களை அழிக்கிறார்ன்ட்டு உபாகமம் 7வது அதிகாரத்துல 9-10 வசனங்களை பார்த்தோம். அதுல 10வது வசனத்துல தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்று அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து தேவனுடைய விரோதிகளை அழிக்கிறாரு, பிரத்யட்சமாய் அழிக்கிறாரு. அதுவும் தாமதம் இல்லாமல் பிரத்யட்சமாய் அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு அப்ப இன்னைக்கு வந்து அப்படி நடக்குதா? தேவன் வந்து அவருக்கு விரோதமானவர்களை பிரத்யட்சமா தாமதம் இல்லாம அழிக்கிறாரா அப்படின்னா இல்ல. அப்ப இந்த சத்தியம் வந்து அந்த நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு அதை ஃபாலோ பண்ற மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு அடுத்து வெறும் கிருபையின் காலம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நடுவுல வந்து சுவிசேஷ காலங்கள் ஒண்ணு இருந்துச்சு. சுவிசேஷ காலத்துல வந்து ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது. பலவந்தம் பண்ணப்பட்டுச்சுன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாம் அடிச்சு பிடிச்சி உள்ள போற மாதிரி அந்த ராஜ்யத்திற்குள்ள அனுப்புறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழ்ந்தப்ப இருந்த டைம் பீரியட். அதை தான் நம்ம காஸ்பல் டைம்னு சொல்றோம். இல்ல அந்த 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய ஊழியத்துல இருந்தப்ப இருந்த இது. அவர்கள் எதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டார்கள்னா ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த கிருபையின் காலம்ன்ற ஒரு விஷயமே சொல்லப்படாம இருந்துச்சு. அந்த காலகட்டத்துக்கு தேவன் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து மூலமா சொல்லும்போது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்றாரு. இப்படியே பரமபிதா இருக்கிறாருன்னு. அப்ப அங்க உபாகமத்துல சொன்னது வந்து அவருக்கு எதிராக இருக்கவங்களை வந்து உடனடியா பட்சித்து போடுறாரு, அழித்து போடுறாருன்னு சொன்னதுக்கும் இங்கே உங்கள் சத்துருக்களை நேசிங்கன்றாரு. ஆனா அதே இது வந்து கிருபையின் காலத்துக்கு வரும்போது தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்மோடு ஒப்புரவாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 5:19 இருந்து எடுத்து பார்த்தோம். அப்ப 3 விஷயம் நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஒண்ணு வந்து தேவன் இமீடியட்டா அவருக்கு விரோதமானவர்கள்னா அவருடைய ஜனங்களை துன்பப்படுத்துறவங்கள அவங்கள அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மத்திய சுவிசேஷ டைம்கள்ல வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து உங்க சத்துருக்களையும் நேசிங்க, உங்க சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காரு. அந்த காரியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறமா ராஜ்யம் நிறுத்தப்பட்ட பிறகு இப்போ வந்து கிருபையின் காலத்துல இருக்கும். கிருபையின் காலத்துல தேவனே வந்து உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் நம்மோட ஒப்புரவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியங்கள்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ். அப்ப இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல தேவன் வந்து இம்மீடியட்டா அவருக்கு விரோதமானவர்களை அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசங்கிக்கவும் முடியாது, அதை நம்ம கிளைம் பண்ணவும் முடியாது. தேவனை உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா வரவங்கள உடனடியாக அழிங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் இந்த கிருபையின் காலத்துல அந்த டீலிங்ல டீல் பண்றது இல்லை, ஜனங்களோட அப்படி வந்து காரியங்கள்ல இடைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது எதுக்கு பார்த்துட்டு வந்தோம்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து அப்படியே ரேண்டமா எடுத்துட்டு வரும் ஒரு உதாரணங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது 2 நாளாகமத்திலையும் பார்த்தோம். அதாவது தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனிடத்துல திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம். அப்ப அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல தேவன் சொன்னது, முதலாவது ஜெபம் பண்ணி தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவர்களை விட்டு திரும்பினால் அப்ப நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப அதை வந்து இன்னைக்கு நம்ம கிளைம் பண்ணோம்னா அது வந்து தவறுதலா போகுது, தவறான உபதேசமா போகுது. ஏன் அப்படின்னா இந்த கிருபையின் அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டுச்சு. இந்த கிருபையின் காலத்துல நம்மளுடைய ரட்சிப்புக்கு வந்து நம்மளுடைய பாவ மன்னிப்புக்கு சொல்லும் போது வந்து நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவரை நம்மை ரட்சியாமல்னு தீமோத்தேயு 3:5 அதே மாதிரி அவர் நம்முடைய கிரியையில் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிரியையினால இல்ல நம்முடைய நீதியின் கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்ட இதெல்லாம் நீ செய்தினால் அப்பொழுது நான் பாவத்தை மன்னிப்பேன்ற அந்த ஒரு அடிப்படை, அந்த ஒரு காரியம் இந்த கிருபையின் காலத்தில் நம்ம
யூஸ் பண்ண முடியாது, இது பொருந்தாது. அப்ப இது வந்து டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், இது வந்து கால நியமங்களுக்கு உட்பட்ட சத்தியம். அப்ப அதை வேற காலகட்டத்துல சொன்னோம்னா அது வந்து கள்ள உபதேசமா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி அடுத்தது சங்கீத புத்தகங்கள்ல பார்க்கும்போது சங்கீதத்துல நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இது எடுக்கணும்னா மொத்தம் இதுவே வந்து வருஷக்கணக்கில் போயிட்டு இருக்கோம். அதனால ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் எடுத்திருக்குது. இப்ப அப்படி பார்த்தோம்னா சங்கீத புத்தகத்துல வந்து சங்கீதம் 68 இருந்து பார்த்தோம். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், பகைஞன் முன்பாக அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள், புகையை பறக்கடிக்கிறது போல அவர்கள் பறக்கடிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப இந்த காரியங்கள் இன்னைக்கு நடக்குதா? அவங்க எல்லாம் வந்து தேவனுக்கு முன்னாடி அப்படியே சிதறுண்டு போறாங்களா, இல்ல பகைகள் அவர்களுக்கு முன்னாடி ஓடி போறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி நடக்கிறது இல்லை இந்த கிருபையின் காலத்துல. அப்ப தேவன் வந்து அவருடைய சத்துருக்களை இன்னைக்கு அப்படி பண்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி அவர் சத்ருவாவே இன்னைக்கு அவங்க ஜனங்களை வைக்கல. அப்ப இருந்த காலகட்டத்துல தேவன் அப்படி டீல் பண்ணாரு. அப்ப இந்த கிருபையின் காலத்துல ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல வந்து நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை வெளி பண்ணுகிறார். அப்ப தேவன் வந்து அவருடைய அன்பை வெளிக்காட்டுறதே எப்ப காட்டினார்னா நம்ம பாவியா இருக்கும் போதே. அப்ப நம்ம அவருக்கு அதே மாதிரி ரோமர் 5:10வது வசனத்துல வந்து நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய அங்க நம்ம படிச்சது வந்து சங்கீதத்துல பார்த்தது வந்து அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள், புகையை போல இதுவாகி போவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து தேவன் தமது சத்துருக்களை அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கியிருக்காரு. அப்ப அங்க சிதறடித்து ஓடப்படுறாங்க, இங்க அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்ன்ற வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 கொரிந்தியர் 5:19. ஸோ அப்ப இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா அந்த காலகட்டத்துல அந்த டிஸ்பென்சேஷன்ல அந்த நியமத்திற்கு உட்பட்டு அந்த சங்கீத வார்த்தைகள் எழுதப்பட்டுச்சு. அது இன்னைக்கு அப்ளை ஆகுமா, இன்னைக்கு பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா தேவன் இன்னைக்கு வேற மாதிரி டீல் பண்றாரு. அந்த வேற மாதிரி டீல் பண்றதுனுடைய உச்சக்கட்டம் என்னது? அவருடைய அன்பை விளங்க பண்றதுக்காக தம்முடைய குமாரனையே நம்ம பாவிகளா இருக்கும் போது ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம சத்துருவா இருக்கும் போதே அவர் குமாரன் மூலமா அவரோடு கூட ஒப்புரவும் ஆக்கிட்டாரு. ஒப்புரவாக்கி ஒப்புரவு நாளுக்கு ஊழியத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காருன்னு வருது. சோ அப்ப இந்த சங்கீதமும் நமக்கு வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இஸ்ரவேல் வாழ்ந்த காலத்துல, இஸ்ரவேல் இருந்த காலத்துல அந்த டிஸ்பென்சேஷன்ல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நிபந்தனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உட்பட்டு இருந்த அந்த ஜனங்களுக்கு தேவன் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்கள் தேவனோட ஐக்கியமா இருக்கும்போது, நெருங்கி இருக்கும்போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு சத்துரு வரும்போது அவர்கள் சிதறொண்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு தேவன் அப்படி டீல் பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியா நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த வசனம் என்ன அப்படின்னா ஏசாயால பார்த்தோம். ஏசாயா 41வது அதிகாரத்துல அப்படியே 10ல இருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம். இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய பார்த்தோம் நம்ம இந்த வசனத்தை வச்சு. ஏன்னா அந்த ஒரு 2 வசனம் 3 வசனத்துக்குள்ளயுமே ஏறக்குறைய ஒரு 15 வாக்குத்தத்த வசன அட்டைகள்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வசனங்கள் அதுல இருக்கு. நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், அப்படி ஏகப்பட்ட நீதி உலகத்தினால் தாங்குவேன். ஸோ அந்த அவ்வளோ காரியங்களும் வச்சுட்டு அதுல 12வது வசனத்துல உன்னோட போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். ஸோ அப்ப இந்த காரியத்தை தேவன் இன்னைக்கு செய்யறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இதை புரிஞ்சு கொள்ளாம, இதை ரைட் டிவிஷன் படி புரிஞ்சு கொள்ளாம இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணி எடுத்துட்டு அதற்கு நிபந்தனை கொடுத்துருக்கு, அதை செஞ்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கு சொல்லப்பட்டுச்சுன்னே பார்க்காம இன்னைக்கு காரியங்கள் செய்யறனால, உதாரணத்துக்கு இந்த மொத்த வாக்குத்தத்தங்களும் யாருக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா நான் அதே இதுல 8வது வசனத்துல என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதன்னு, ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஃபுல் ஐடென்டிபிகேஷன் தராரு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளாம இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்களுக்கு, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு சில காரியங்களை அவரு நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்றாரு. அது இந்த கிருபையின் காலத்துல வாழ்ற இந்த கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு பொருந்துமானா பொருந்தாது. அப்ப இதை புரியாதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது, ஏகப்பட்ட மணிப்பூர்ல கலவரம் வருது, இதெல்லாம் வருது. அப்ப கிறிஸ்து எங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஒரு கேலி செய்யக்கூடிய ஒரு பொருளா
அந்த மாதிரி ஒரு காரியமா மாறுறதுக்கான காரணம் இந்த இதெல்லாம் வர்றதுனாலதான் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சில காரியங்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து ஒரு விஷயமும் பார்த்து நம்ம இந்த வாரத்துல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் இருக்கிறதுல லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ளதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா, இல்ல கிளியரா இருக்கா, புரியுதா? நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? யாராவது ஒருத்தர் 2 பேர் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களே. நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். கிளியரா இருக்கு. ஓகே, குட் ஈவினிங் சிஸ்டர் ஹேமா. சிஸ்டர் ஹேமா ஜாயின் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் பிரதர். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்னுடைய ரீகேப் ஓரளவு பார்த்துட்டோம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக் வந்து நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இதே மாதிரி டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ஸ், அந்த காலகட்டத்திற்கு உரிய சத்தியங்களை வரைக்கும் பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாமான்றது வந்து நம்ம இந்த கிருபையின் காலத்துல இருக்கும்போது, கிருபையின் காலத்துக்குன்னு சில டீச்சிங்ஸ் இருக்கு, ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு உடன்படிக்கைக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு சில, நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இல்ல சில டீச்சிங்ஸ், டாக்டரின்ஸ் இருக்கு. அந்த காரியங்களுக்கு மாறாக இல்ல எதிராக இல்ல விரோதமாக இல்லாத காரியமா இருந்துச்சுன்னா அதுவும் இந்த கிருபையின் காலத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை பத்தி நம்ம அதுக்கு அடுத்த வர 2-3 வாரங்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இந்த வாரம் என்ன பார்க்கறோம்னா, இதே மாதிரி கண்டினியூஷன்ல நமக்கு அப்ளை பண்ண முடியாத, இந்த கிருபையின் காலத்துக்கு வந்து அது சேராத வசனங்கள், அப்படி சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து ஒரு வசனம் எடுப்போம். மார்க் 1வது அதிகாரம் 44வது வசனம். யாராவது படிங்க. மார்க் 1:44. மார்க் 1 அதிகாரம் 44வது வசனம். ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஓகே, இதுல வந்து இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி சுகப்படுத்தினோடனே, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானதை மோசே கட்டளையிடுகிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக சொல்லு என்று சொன்னார். அப்போ இது வந்து இன்னைக்கு நமக்கு பொருந்துமா? இந்த கிருபையின் காலத்துக்கு பொருந்தாது. அப்போ இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தையா இருந்தாலும் இன்னைக்கு இது பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா, இது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வர்ற கட்டளையா இருக்கு. நியாயப்பிரமாணத்துல எங்க உட்பட்டு வருது இந்த கட்டளை அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியராகமம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்கள் படிப்போம். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே இதை பத்தி தான் வருது. நம்ம முதல் 2வது வசனமும் 3வது வசனமும் மட்டும் படிப்போம். குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் சிஸ்டர் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. வேற யாராவது படிங்களேன். குஷ்டவியாதி. சிஸ்டர் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுமா. அத வேற யாராவது அவர் நல்லா இருக்கவங்க யாராவது படிங்களேன். லேவியராகும் இந்த அதிகாரம் 14வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். 14. நான் 16 எடுத்து வச்சிருக்கேன். 2-3. 14. ஆமா, 2-3. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சுஸ்தம் ஆயிற்று என்று கண்டால், அடுத்த வசனம் அப்படியே சேர்த்து படிச்சிருங்க. 4வது வசனம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். ஓகே, இது அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிகாரம் ஃபுல்லா பார்த்தோம்னா, அதை வச்சு அவர் எப்படி அந்த சடங்கு செய்யறாரு, அந்த பியூரிஃபிகேஷன் சுத்திகரிப்பு ப்ராசஸ், அந்த முறை எப்படி பண்றாரு அப்படின்றதெல்லாம் அதுல போட்டிருக்கோம். அப்போ
எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து இங்க சரி பண்ண பிறகு மோசேவினுடைய பிரமாணத்துல இருக்கிற மாதிரி நீ போய் உடனே ஆசாரியனுக்கு காண்பி அப்படின்னா, ஆசாரியன் பார்த்து வெரிஃபை பண்ண பிறகுதான் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சு அதுக்கப்புறம் அவன் குஷ்டரோகம் இல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொஸ்தமாயிட்டான்னு சொல்லிட்டு அவனை ஊருக்குள்ள அலோவ் பண்ண முடியும். சோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கிறனால இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்து எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு பாத்திரவானா இருந்ததுனால அவர் இந்த காரியத்தை குஷ்ரோகிக்கு சரி பண்ணோடனே அவனுக்குமே வந்து நியாயப்பிரமாண காரியங்களை தான் போய் செய்ய சொல்றாரு. அந்த சுகம் கிடைச்ச பிறகு போயிட்டு நீ வந்து உன்னை ஆசாரியன்கிட்ட காமிச்சு மோசையின் முறைமைப்படி, இதான் மோசையின் முறைமையில சொன்னது. அந்த மிருகங்களா எடுத்துட்டு போய் பறவைகளை எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ணி சுத்திகரிக்கும் முறையில சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கட்டளை இத வந்து அந்த குஷ்டரோகம் சரியானவனுக்கு இயேசு கிறிஸ்து கட்டளை இட்டு இருந்தாரு. அப்படி கட்டளை இட்டுற பிறகு நம்ம இன்னைக்கு வந்து அது சுவிசேஷங்கள்ல சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரெட் லெட்டர்ஸ் பைபிள் இயேசுனுடைய டைரக்ட் வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அதை எடுத்து செய்யறோமா? அதுக்கு பின்பற்றுவோமா? பண்ண மாட்டோம். அது நமக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா அது நமக்கு பொருந்தாது. ஏன் நமக்கு பொருந்தாது? நமக்கே அது பொருந்துறது இல்ல. ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு இல்லையா நமக்கு? இல்ல அவனுக்கு வந்து இல்ல அதாவது பாவம் இது வந்து பாவத்துக்குனே போடல. இது வந்து ஒரு சுகம், குஷ்டரோகம்ன்ற சுகத்துல வியாதியில இருந்து அவனுக்கு விடுதலை ஆயிருக்கு. போய் நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியனுக்கு காமிச்சு உடனே சுத்திகரிப்பின் ப்ராசஸ் பண்ண சொல்லி அனுப்புறாரு ஆண்டவர். ஆனா நம்ம அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம போய் இன்னைக்கு எந்த ஆசாரியர்கிட்டயும் போய் நிக்கிறது கிடையாது, கேட்கறது இல்ல. ஏன் அப்படின்னா ரோமர் 6:14 ரோமர் 6:14 படிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப இந்த இதுல நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு உட்படலன்றதும் நம்ம கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம் அதுக்கு கீழ்பட்டு இருக்கோன்றதும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டெஃபினேஷன். அப்ப அந்த டெஃபினேஷனுக்குள்ள நம்ம வரும். நம்ம அப்ப இந்த கிருபையின் காலத்துல வாழ்ற நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லை. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லாமல் இருப்பதனால நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துல சொல்ல அந்த காரியத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியது இல்லை. மாறா நம்ம எப்படி இருக்கும்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கோம். அப்ப அதனால இயேசு கிறிஸ்துவே அந்த சுவிசேஷங்கள்ல இப்படி ஒரு காரியத்தை சொன்ன போது இன்னைக்கு வந்து ஒரு சுகம் கிடைச்சது அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதுல நியாயப்பிரமாணத்தினோட சம்பந்தப்பட்ட எதையாகிலும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டோம் அப்படின்னா அது வந்து கள்ள உபதேசமா மாறுது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டவர்கள் அல்ல, கிருபை கீழ்பட்டிருக்கோம். அதனால நம்ம இந்த கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்துவே சொன்ன அந்த சுவிசேஷ காலங்கள்ல சொன்ன அந்த ஒரு முறைமையை இன்னைக்கு கடைபிடிக்கிறதும் இல்லை, அது பொருந்துறதும் இல்லை, நடைமுறையிலையும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம கரெக்டா டிவைட் பண்றோம், ரைட் டிவிஷன்ல கரெக்டா டிவைட் பண்றோம். இப்ப அடுத்தது, இப்ப இது எதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்படின்னா இந்த 4 சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருந்தாலும் அது இந்த கிருபையின் காலத்திற்கான டீச்சிங்க்கு மாறுபட்டு இருந்துச்சுன்னா இல்லைன்னா அது நியாயப்பிரமாணத்தோட சம்மந்தப்பட்டிருச்சுன்னா பழைய ஏற்பாட்டோட சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அது நமக்கு பொருந்தாது, அது நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது அப்படின்றதுக்கு கண்ணுக்கு பகிரங்கமா தெரியக்கூடிய ஒரு காரியம்ன்றனால தான் அதை எடுத்து போட்டேன். ஏன்னா இன்னைக்கு யாரும் போய் ஒரு ஹீலிங் கிடைச்சது நம்ம கொஞ்சம் சுகமாயிட்டோம் அப்படின்னு உடனே புறாவையும் ஆட்டுக்குஞ்சையும் ஈசோப்பையும் எடுத்துட்டு போய் ஆசாரியன் எங்க இருக்காருன்னு தேடி நம்ம போறது கிடையாது. அப்ப அந்த ஒரு காரியம் எப்படி விருத்த சேதனை இன்னைக்கு நமக்கு கிடையாது, அது பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நமக்கு இல்லைன்னு சொல்லி ஈஸியா இந்த கிருபையின் காலத்துல இருக்க சர்ச் புரிஞ்சு ரைட்டா டிவைட் பண்றாங்களோ அந்த மாதிரி அதுவும் ஈஸியா புரிஞ்சு ரைட்டா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்ப அடுத்தது அதோட கொஞ்சம் கஷ்டமான காரியம், இன்னைக்கு சபையில பிரசங்கிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு மத்தேயு 6வது அதிகாரத்துல 14-15 இந்த 2 வசனங்கள் பார்க்கலாம். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
அப்ப இது மலை பிரசங்கத்துல ரொம்ப முக்காவாசி பேரால பிரசங்கிக்கக்கூடிய எடுத்து ப்ரீச் பண்ணக்கூடிய அந்த மலை பிரசங்கத்துல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. மனுஷருடைய தப்பு. ஏன்னா இது மெயினா எதோட லிங்க் பண்ணப்பட்டிருக்குன்னா பாவ மன்னிப்பு. இப்ப இந்த கிறிஸ்தவமே மெயின் ஃபோக்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பாவத்துல இருந்து மீண்டு வரணும், பாவ மன்னிப்பு. ஸோ அப்ப இது கிறிஸ்டியன் டாக்டரின்ல ஒரு கோர் டாக்டரின், ஒரு முக்கியமான உபதேசமா இருக்கு பாவ மன்னிப்புன்ற உபதேசம். அப்ப இந்த பாவ மன்னிப்புன்ற உபதேசத்துக்கு நம்ம வேற நியமத்துல வேற காலகட்டம், அதாவது இது என்ன காலகட்டம்னா காஸ்பல்ஸ் டைம். அப்ப அங்க இருந்து ஒரு டீச்சிங் வருது, இயேசு கிறிஸ்துவே சொன்ன டைரக்டா சொல்லப்பட்ட ஒரு உபதேசமா இருக்கு. என்னது? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்படின்ற டீச்சிங். இப்ப இதுல இந்த உபதேசத்துல நம்ம வாழ்ற இந்த கிருபையின் காலத்துக்கு இந்த உபதேச பிரசங்கிக்கும் போது என்ன பிரச்சனை வருது? உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை இருக்குன்னு என்ன தோணுது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மத்தவங்கள மன்னிச்சா கடவுள் நம்மள மன்னிப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா நம்மள ஏற்கனவே கடவுள் மன்னிச்சுட்டாரே. நம்ம யாரையும் மன்னிக்கிறோமோ இல்லையோ, கடவுள் நம்மள மன்னிச்சிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய மன்னிப்பு நம்ம கிரியையின் அடிப்படையில இல்லை அப்படின்றது இங்க நமக்கு புரியுது. அப்ப இந்த கிருபையின் காலத்துல இந்த சத்தியமானது, அதாவது ஏதோ ஒண்ணு செய்தால் எனக்கு இந்த இது காரியம் கிடைக்குது அப்படின்ற கான்செப்டே பழைய ஏற்பாட்டுக்கான கான்செப்டும் ராஜ்யத்திற்கான கான்செப்டும் அந்த அந்த ஒரு ஐடியா. கிருபையின் காலத்துல தேவன் எனக்கு கிஃப்டா கிருபைன்றதே கிஃப்ட் மாதிரி வர்றது, அதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தருக்கு வர்றதா கிருபை. அப்ப நான் எதையோ செய்தனால எனக்கு வந்துச்சு அப்படின்னா அது கிருபையே கிடையாது, அது எனக்கு கூலி, அது எனக்கு ரிவார்டு. நான் என்ன செஞ்சதோ அதுக்கான ரிவார்டு. ஸோ அந்த அடிப்படையில இப்போ பிதாவாகிய தேவன் மன்னிக்கணும் அப்படின்னா முதல்ல மற்றவர்கள் நாம் மன்னிக்கணும் அப்படின்ற டீச்சிங் அதுல வருது. அப்போதான் பரலோகத்துல இருக்கிற பிதா நம்மை மன்னிப்பார். அப்ப நம்மளுடைய மன்னிப்பு அப்படின்றது மற்றவர்கள் நம்ம மன்னிக்கிறதின் அந்த ஒரு செயல்பாட்டின் அந்த செயலின் அடிப்படையில தான் அமைந்திருக்கே தவிர தேவனுடைய கிருபைன்னு அங்க சொல்ல முடியாது. அப்ப நான் செய்யல அப்படின்னா எனக்கு கிடைக்காது. அப்ப முதல் கோர்ஸ், முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வசனத்தின் அடிப்படையில நாம தான். மனிதர்கள் முதலாவது மன்னிக்க வேண்டும், பிறகு தேவன் அதற்கு பலன் அளிக்கிறார், பிரதிபலன் தராரு. எது? அது ரிவார்டு. அப்ப ரிவார்டுன்னு போது அது கிருபை கிடையாது. அதான் ரோமர்ல பவுல் சொல்லுவாரு, அது கிரியைனா கிருபை கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது கூலி என்று என்னப்படும்னு இருக்கு, ரிவார்டுன்ட்டுன்னு. அப்ப அந்த மாதிரி இப்ப அந்த காஸ்பல் டைம்ல இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு எப்படி நடக்குது அப்படின்னா, மன்னிப்பு எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எப்படி மன்னிக்கிறோமோ அதற்கேற்ற ரிவார்ட் மூலமா நமக்கு அந்த மன்னிப்பு கிடைக்குது. அப்ப இந்த டீச்சிங் எந்த இதுல இருந்துச்சு அப்படின்னா இது ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்ட காலத்துல, ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்திற்கு இது உண்மையான சத்தியம். அப்ப அது பொய்யா வேலிட் இல்லையானா இல்ல, அது வேலிடா இருந்துச்சு, அது தேவனுடைய வார்த்தையா இருந்துச்சு, அது உண்மையான சத்தியமா இருந்துச்சு. ஆனா இந்த கிருபையின் காலத்துக்கு இல்ல, அது அந்த காலகட்டத்துல ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க போற அந்த சுவிசேஷ காலகட்டங்கள்ல அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த கிருபையின் காலத்துல அப்படிதான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த கிருபையின் காலத்துல நம்மளுடைய பாவ மன்னிப்பு பேண்டி சொன்ன மாதிரி இதுல கோட் பண்ணாங்க, நம்ம வசனமா படிச்சிடலாம். இதுல எபேசியர் 4:32, அதாவது முதல் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருது, நம்ம கிடைச்சனால நம்ம பண்றோம். அப்ப நமக்கு நம்மளுடைய கிரியையின் அடிப்படையிலோ இல்ல நம்ம இனிஷியேட் எடுத்து முதல் நம்ம பண்ணனால ரிவார்டு கிடையாது, அது தேவனுடைய ஈவு, அது கிஃப்ட். எப்படி வந்துச்சு? கிருபையினால வந்துச்சு. அதனாலதான் இந்த கிருபையின் காலத்துல பாவ மன்னிப்பு வேற விதமா வேலை செய்யுது. எபேசியர் 4:32 வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப நம்ம எப்படி மன்னிக்கணும்ன்றதே எப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்து தேவனுக்குள் உங்களை மன்னித்தது போல. அப்ப கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி நம்மளை மன்னிச்சாரோ அது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிப்பை பெற்றால்தான் நம்ம அடுத்தவங்களே மன்னிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல
கிருபையின் காலத்துல சொல்றாங்க. அப்ப அந்த கிருபையின் காலத்துல மன்னிப்பு வந்து முக்கியமான விஷயம். அங்க வந்து அவர்கள் செய்வதற்கான ரிவார்டா மன்னிப்பு கிடைக்குது. அவங்க மன்னிக்கலைன்னா அதுக்கு ரிவார்டு இவங்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. அப்ப அவங்களுடைய செயலின் அடிப்படையில அது வந்து ஒரு ரிவார்டா கிடைக்குது. எப்ப அது ரிவார்டா வருதோ அது வந்து அங்க கிருபையும் கிடையாது, அது வந்து கிஃப்டும் கிடையாது, ஈவும் கிடையாது அந்த பாவ மன்னிப்புன்றது. ஆனா கிருபையின் காலத்துல வாழ்ற நமக்கு பாவ மன்னிப்புன்றது வந்து ஒரு கிஃப்ட். ரெண்டாவது அது எப்படி கிடைக்குதுன்னா கிருபைனால, பை கிரேஸ். அப்ப கிருபைனால ஒரு கிஃப்டா நமக்கு கிடைக்கிறனால அதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியதில்லை. நம்ம பிரயாசப்படுறதுக்கு முன்னாடி பிரயாசமே இல்லாம வரனால தான் அதுக்கு ரிவார்டு என்று எண்ணப்படாம அது கிஃப்ட் என்று எண்ணப்படுது. அது வந்து ஈவாக எண்ணப்படுது, அது கூலியாக எண்ணப்படுறது இல்லை. அதே இதுல அதே கான்செப்டுக்கு இன்னொரு வசனமும் இருக்கு. கொலோசையர் 3:13. கொலோசையர் 3:13 இதே இன்னொரு வாட்டி வலியுறுத்தி சொல்லுது. ஒருவரை ஒருவரை ஒருவர் ஒருவர் தாங்கி படி கத்துங்க. படி. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ரெண்டு இடத்துலயும் முக்கியமான வார்த்தை என்னன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. மேல வந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப அந்த மன்னித்தது போலன்னு போது அவங்க ஒரு எக்ஸாம்பிள் ரெடி பண்றாங்க. அப்ப இதே மாதிரி நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள்ன்றத வந்து கொடுக்குறாங்க. அப்ப இங்க ரெண்டுமே வந்து ஜனங்களுக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு கிருபையா ஒரு ஈவா மன்னிப்பு வந்துடுது. வந்த பிறகு நீங்க எப்படி பெற்றீங்களோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை மன்னிங்கன்றது. அப்போ இது வந்து டோட்டலா அதுக்கு மாறா இருக்கு. ஏன்னா அங்க வந்து முதலாவது ஜனங்கள் செய்யணும், பின்பு பிதாவாகிய தேவன் செய்வார். இங்க முதலாவது தேவன் செய்துறார் கிறிஸ்துக்குள்ள, பின்னாடி நம்மள அதே மாதிரி செய்ய சொல்றாரு. அப்ப ரெண்டுத்துலயுமே டோட்டலா எதிரான ஒரு டீச்சிங்கா இருக்கு. அப்ப இந்த கிருபையின் காலத்துல பாவ மன்னிப்புன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட்ல நம்ம வந்து காஸ்பல்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற சுவிசேஷத்தை எடுத்துட்டு வந்து அந்த காரியம் அந்த சத்தியத்தை எடுத்துட்டு வந்து இந்த கிருபையின் காலத்துல நம்ம போதிச்சோம்னா அந்த சத்தியமானது இங்க கள்ள உபதேசமா மாறிடுது. அப்ப இந்த சத்தியத்தை முன்னாடி சொல்லியிருந்தா அப்ப சொல்லலை, ஏன்னா அங்க இப்ப வெளிப்படுத்தப்படவே இல்லை. இப்ப இதுக்கு இந்த கிருபையின் காலத்துக்கு மட்டும்தான் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எந்தெந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரைட் டிவிஷனை படிக்கிறோம். ஏன்னா பைபிள்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சதுன்ட்டு நம்ம எடுக்கலாம், ஆனா அதுல பிரயோஜனமே கிடையாது. அதனால பக்தி விருத்தியும் இல்லை, அதனால பலனும் கிடையாது. அது மற்ற மதங்களை போல இதுவும் கிறிஸ்துவத்தையும் ஒரு மதமா ஒரு வழிபாட்டு முறையா தான் நம்ம படிக்கிட்டு இருக்கோமே தவிர தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரு எப்படி டீல் பண்றாருன்னு தெரிஞ்சு தேவனோடு உள்ள உறவோடு இருக்க கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறது கஷ்டமாயிடுது. அதனாலதான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்ப இதே இதுல வந்து நம்ம ஏற்கனவே இந்த வசனங்கள் படிச்சோம். ரோமர் 5:8 ரோமர் 5:10 வந்து நம்ம பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து மரித்ததுனாலே தேவன் மீது வைத்த அன்பு விளங்க பண்ணினார்னு படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா நம்மளுடைய பாவ மன்னிப்பு நாம செய்யற கிரியையினாலேயோ இல்ல நம்ம மற்றவங்க மன்னிக்கிறனாலேயோ வருவதில்லை. அது வந்து தேவனுடைய ஈவும் அது கிருபையாவும் நமக்கு கிடைக்குது. இது வெறும் கிருபையின் காலத்திற்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய சத்தியம். அதனாலதான் வந்து நம்ம டிஸ்பென்சேஷன்ல இது வந்து கால நியமத்திற்கு உட்பட்ட சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த ஒரு மத்தேயு 6:14-15 இருக்கக்கூடிய சத்தியம் வேதத்துல இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவே சொன்னது, அது சத்தியமான அது சத்திய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஆனா அது வந்து இந்த கிருபையின் காலத்திற்கான வார்த்தை கிடையாது. அது வந்து ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதற்காக பலவந்தம் பண்ணப்பட்ட அந்த காலகட்டத்துல சுவிசேஷ காலங்கள்ல இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப நியாயப்பிரமாணம் இன்னும் சிலுவையில அறையப்படாமல் இருக்கும் போது இருந்த காலகட்டத்துல இருந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட சத்தியமான வார்த்தை. அப்ப இந்த கிருபையின் காலத்திற்கு எபேசியர்ல நம்ம படிச்சோம், கொலோசையர்ல படிச்சோம், இதெல்லாம் இந்த கிருபையின் காலத்துக்கு சொல்லப்பட்ட சத்தியமா இருக்கு. அப்ப இந்த ஒரு வேறுபாடுகளை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னும் போது நம்ம முதல் கிருபையின் காலத்திற்கு இருக்கிற சத்தியம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா கொஞ்சமா அதை தெளிவுபடுத்தி புரிஞ்சும் போது நமக்கு வந்து அதுல ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்றது ஒரு லைட் எங்க எது இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதற்கப்புறம் நம்ம பைபிள்ல எந்த வசனங்கள் எந்த அதிகாரம் எடுத்து படிச்சாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கண் வந்து அது யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, எந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது இந்த கிருபையின் கால டீச்சிங்க்கு மாறா இருக்கா இல்ல அதுக்கு பொருந்தி போகுதா அப்படின்றத நம்ம ஈஸியா பிரிச்சு பார்க்கலாம். அப்ப கிருபையின் காலத்துக்கு பொருந்தி போகக்கூடிய வசனங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதை நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்ப்போம். அப்ப அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கலாம்.
ஆனா இந்த வார்த்தையை நம்ம எடுக்க முடியாது. காஸ்பல்ஸ்லயே இருந்தாலும் பாவ மன்னிப்புக்காகவே சொல்லியிருந்தாலும் இதை இந்த கிருபையின் காலத்துல நம்ம பிரசங்கிக்கும் போது இதற்கு பேர் தான் வந்து கள்ள உபதேசம்னு மாறிடுது. ஏன்னா கள்ள உபதேசம்ன்றது பொதுவா எல்லாம் என்ன சொல்றது என்னன்னா கள்ள உபதேசம், இது கள்ள உபதேசம்னு. ஆனா கள்ள உபதேசம்ன்றது வந்து எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, யாருமே சபையில வந்து குரான்ல இருந்தோ பகவத்கீதையில இருந்தோ எடுத்துட்டு வந்து பிரசங்கம் பண்றது கிடையாது. எல்லாமே எதுல இருந்து தான் எடுக்கிறாங்க? பைபிள்ல தான் எடுத்துட்டு வந்து பிரசங்கம் பண்றாங்க. ஆனா இது கள்ள உபதேசம்னு சொல்றது வந்து யாருமே வந்து வேதத்தின் அடிப்படையிலான அளவுகோலை வச்சு பார்க்காம அவர்களுக்கு எது கரெக்ட்னு அவங்க இவ்வளவு நாள் நினைச்சிருந்தாங்களோ அது நல்ல உபதேசம். அவர்களுக்கு எது கரெக்ட் இல்ல இது தப்பா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது கள்ள உபதேசம். இல்ல புதுசா ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா அதை வேதத்தோட ஒத்து பார்க்காம அவங்களுடைய பாரம்பரியத்தோட ஒத்து பார்த்து இது வந்து நம்ம இவ்வளவு நாள் கேட்ட சத்தியம் இல்லை அப்படின்னும் போது அது அதை வச்சு கள்ள உபதேசம் நல்ல உபதேசம் டிஃபைன் பண்ணக்கூடாது. வேதத்துல இருக்க காலகட்டங்கள் தேவன் எப்படி டீல் பண்றாரு இந்த காரியங்களை வச்சு வேதத்திற்குள்ளவே அதை எப்படி பிரிக்கணும்ன்றதை வச்சு நம்ம பிரிச்சுதான் கள்ள உபதேசம் நல்ல உபதேசம்ன்றதை எடுத்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம். இப்ப அதே மாதிரி முக்கியமான விஷயத்துல நம்ம முதல் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா பார்த்தோம் காஸ்பல்ஸ்ல இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி போய் செஞ்சுட்டுவான்னு சொல்லிட்டு அது ஈஸியா புரியக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அடுத்தது பாவ மன்னிப்பை குறித்து பார்த்தோம். இது நிறைய பேருக்கு வந்து புரியறது கஷ்டமாவும் இருக்கலாம், புது டீச்சிங்காக இருக்கலாம். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தைகள் வந்து இது மாறுபட்ட வர மாதிரி இருக்குன்னு. இப்ப அதை விட ஒரு முக்கியமான டாபிக் போகிறோம். இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவா போலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை படிச்சிடலாம். யோவான் 8:24. யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அப்ப பாவங்களிலே சாவீர்கள்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு எதை செய்தால் நீங்க பாவங்கள்ல சாவ மாட்டீங்க அப்படின்றார். பாவங்களை சாவ மாட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்றதுதான் அர்த்தம். ஸோ அப்ப எதை செய்தால் எதை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க? இந்த வசனத்தின்படி அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசி. இல்ல இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசித்தாதான் ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அப்ப நானே அவர் அப்படின்றது வந்து யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இயேசு கிறிஸ்து வந்து இந்த கிருபையின் காலத்துல உள்ளவர்களுக்கோ இல்ல இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கோ பேசவில்லை. எக்கோ வருது நான் பேசுறது? இல்ல சார் எக்கோ இல்ல, எனக்கு ஏதோ எக்கோ கேட்க மாதிரி இருக்கு. இந்த காரியங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா சிறு மந்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கடந்த வாரங்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு தான் வந்தாரு. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரராக வந்தாரு. அவர்களுக்கு தான் அவருடைய ஊழியம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின்படி புறஜாதிகள் கிட்ட போகக்கூடாது. அதனால இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் கிட்ட பேசவும் இல்லை, நியாயப்பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றி கடைபிடித்தார் அப்படின்ற காரியங்களை பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது சிறுமந்தை இல்லாட்டி இயேசுவை பின்பற்றுகிற இல்லாட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்னன்னு விசுவாசிக்கணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு நானே அவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நானே அவர் அப்படின்னும் போது அந்த அவர் யாரு அப்படின்னு பார்க்கணும்னா மத்தேயு 16:16 அதுலதான் முதல் தடவையா அவரை விசுவாசிக்கிறதுக்கு பரத்துல இருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்படியே அடுத்த வசனம் சேர்த்து படிச்சுங்க. மத்தேயு 16:17. படிங்க. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இது வந்து ஒரு டிவைன் ட்ரூத். மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துல இருக்க பிதா தான் வெளிப்படுத்தியிருக்காருன்னும் போது இப்ப பேதுரு சொன்ன 16வது வசனத்துல சொன்ன அந்த வாக்கியம் வந்து ஒரு சாதாரண
ஐடியாலஜிக்கல் வார்த்தை கிடையாது, இல்ல இயேசு கிட்ட இருந்து பழகினால அது வந்தது கிடையாது. அது வந்து ஒரு டிவைன் ரெவலேஷன். பரலோகத்துல இருக்க பிதா வெளிப்படுத்துறார் அப்படின்னும் போது அது ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். அது எங்க இருந்து வந்திருக்கு? பரலோகத்துல இருந்து. அப்ப டிவைன் ரெவலேஷன். அப்ப அந்த டிவைன் ரெவலேஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏன் இது டிவைன் ரெவலேஷன் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அப்போ வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து தச்சனுடைய மகன், யோசேப்பின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஆபிரகாம் இருக்கார், பிதா இருக்கார், உங்க யார் பிதா இருக்காருலாம் சொல்லி கேட்கிற இன்சிடென்ட்லாம் வருது. அப்ப அந்த காலகட்டத்துல இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து இங்க தச்சனுடைய மகன், யோசேப்பின் மகன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவருடைய சகோதர சகோதரிகள் நம்மளுடைய இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. அப்போ நான் யாருன்னு கேட்டோடனே நீர் யோசேப்பின் குமாரன்னு சொல்ல, இல்ல நாசரேத்துரான் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. அந்த கிறிஸ்துன்றது தான் மேசியான்றது. அப்போ இந்த மேசியான்றது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு. அப்ப அந்த யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து மேசியா அப்படின்ற வார்த்தை வந்து மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய தீர்க்க தரிசனம் சொல்லி வந்த அவ்வளோ காரியங்கள், பழைய ஏற்பாட்டு முழுக்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து யாரை மையப்படுத்தி இருக்குன்னா, மேசியாவை மையப்படுத்தி. அப்ப அந்த மேசியா மையப்படுத்தி வர்றதுக்கு காரணம் அவர்களுடைய மீட்பு, ரட்சிப்பு, அந்த ஒரு ராஜ்யம் அமைத்து தரப்படுறது எல்லாமே வந்து மேசியா தான் வந்து செய்வாரு அப்படின்ட்டு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தெரியும். அப்ப கிறிஸ்துன்றது வந்து மேசியான்றதுக்கு கிரேக்க பதம் தான் கிறிஸ்து. அப்ப அந்த கிறிஸ்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரை சொல்லி நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னும் போது, இவ்வளவு காலம் தீர்க்க தரிசனத்தினால தீர்க்கதரிசிகள் மூலமாலாம் சொல்லி வந்த அந்த நிறைவேறுதலுக்கான பாத்திரம் நீர்தான் அப்படின்றத அக்னாலேஜ் பண்றான். அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருக்கிட்ட இது வந்து மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்திற்கு பிதாவை வெளிப்படுத்தினாரு. அப்ப அது வந்து ஒரு டிவைன் ரெவலேஷன். இந்த மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப இது ஏன் வந்து இயேசு யார் என்பதை விசுவாசிக்கணும்னா, இயேசு யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னும் போது அது ரொம்ப காமனா ஒரு மேலோட்டமான வார்த்தையா போயிருது. அதனுடைய ஆழம் என்னன்னா, அவ்வளவு காலமா தீர்க்க தரிசனத்துல சொல்லி வந்த, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேசியா இவர் தான்றதுதான் அதுல உள்ள விஷயம். அப்போ இவர் மூலமா தான் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போது, இவர் தான் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல், இவர் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறவர், எல்லாமே இவரை சுத்தி தான் இருந்திருக்கு அப்படின்றது போது அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் அவங்க சொல்றது. இவர் யார் என்பதை சொல்றது. அப்ப அவர் யார் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா, அவர் தான் வந்து மொத்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உடன்படிக்கை எல்லாத்துக்குமான நாயகன், சென்டர் போக்கஸ் அப்படின்றத அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. அதனாலதான் வந்து அவர்கள் யார் என்பது, மேசியா யார் அப்படின்றது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த இடத்துல. இது புரியுதா உங்களுக்கு? இதனுடைய ஆழம் புரியுதா? ஏன்னா இது ஆழம் புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் உள்ளது அந்த, இல்லைன்னா மேலோட்டமா நம்ம ஆமா அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஏதோ இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்ற மாதிரி அது மட்டும் தான் நமக்கு அந்த மைண்ட்ல போக்கஸ்ல வந்துச்சுன்னா இந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இவ்வளவு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலினுடைய பாத்திரம் அவங்க யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ ஆயிரக்கணக்கான வருஷமா, மோசே முதலாய் ஆரம்பிச்சு அதனுடைய நிறைவேறுதலில் புருஷனா வந்திருக்கிறாரு அப்படின்றது. இது உங்களுக்கு புரியுதா? அந்த ஆழம் புரியுதா? அந்த இது சத்தியத்தினுடைய இது. பிரதர் இது மாத்திரம் கொஞ்சம் ஒன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, வெரி குட் ஸ்டெப். அதாவது பழைய ஏற்பாட்டுல தானியேல் தீர்க்க தரிசனத்துல ஆரம்பிச்சு மேசியா வருவார் அப்படின்றதான். அதாவது ஆபிரகாமுக்கு வந்து ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்றேன் அப்படின்றாரு ஆபிரகாம் கிட்ட. அடுத்து தாவீது கிட்ட சிங்காசனத்தை உனக்கு தருவேன் அப்படின்றாரு, என்றென்றைக்கும் தருவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்ப ஆபிரகாம் மூலமா ஒரு ஜனத்தை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு இடத்தை தரேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லி அந்த சிங்காசனம் வந்து என்றென்றைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சிங்காசனத்துல தேவனுடைய குமாரனே வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்து வீட்டில் இருப்பார்னு. அப்ப அவர் வந்து சேரும் போது அவரே வந்து உங்களுடைய பாவங்களுக்காக மரிப்பார், அவர் சங்கரிக்கப்படணும்னு சொல்லி தானியேல் தீர்க்க தரிசனத்தின் மூலமா சொல்லி எல்லாம் முடிச்சு நம்ம அந்த ஒரு வசனத்தை எடுத்து படிச்சலாம். தானியேல் 9:27-24. தானியேல் 9:24.
அதாவது எதுக்கு இந்த மேசியா முக்கியமானவர் அப்படின்றதுக்கு அதுல இவருடைய இதுல ஃபுல்ஃபில்மெண்ட்ல என்ன வருது அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் கார்த்திகேயன் படிங்க. பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. சோ இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனத்தின் மீதும் எல்லா அந்த மீறுதலை தவிர்க்கிறதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல காரியத்துல வரும்போது இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இஸ்ரவேல் எதுல பாதிக்கப்பட்டிருந்துச்சு எல்லாமே சேர்த்து வருது. மீறுதல் தவிர்க்கிறதுக்கு, பாவத்தை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களை முத்திரிக்கிறதற்கு எல்லாம் முடிச்சுட்டு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். அப்ப அந்த மகா பரிசுத்தம் உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து, அனாயிண்டட். அதுதான் வந்து அபிஷேகம் பண்ணுகிறவர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மேசியா. மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த காரியத்தெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு, கிரைஸ்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல இருக்கு. அது கிரேக்க வார்த்தை கிறிஸ்டோஸ்ன்றது, அதனுடைய எபிரேய வார்த்தை தான் மேசியா, தமிழ் வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு உன் ஜனத்தின் மீதும் உன் பரிசுத்த நகரத்தின் மீதும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து தானியேல் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறம் அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் அந்த ப்ராஃபஸினுடைய கண்டினியூஷன் போது நம்மளுடைய ஃபோக்கஸ்க்காக வேண்டி இப்போ இந்த ஒரு வசனத்தோட நிறுத்திக்கலாம். அப்போ இப்படி இந்த காரியங்கள் 6-7 காரியங்கள் மீறுதலை தவிர்க்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தரிசனம் தீர்க்க தரிசனம் எல்லாமே வந்து ஆதி முதலாக கொடுக்கப்பட்டு வருது. அப்ப அதெல்லாம் முத்திரிக்கிறதற்கு அப்படின்னும் போது இவர் தான் வந்து ப்ராஃபஸி, விஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைவேறுதல் வந்து இயேசு கிறிஸ்து, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அந்த ஒரு நபரை வந்து தானியேல் முதலாய் அதுக்கு முன்னாடி இந்த ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு என் நாளை காண வாஞ்சையா இருந்தான் கண்டு மகிழ்ந்தான்னு சொல்லிட்டு, அப்ப அவருக்கு வந்து இயேசுக்கு இந்த ஒரு நாளை காணணும்ன்றதுக்கு யார் மேசியாவை காணணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அவர்களுடைய நோக்கம் வந்து மேசியா வருவார், மேசியா வருவார், அவர் வந்து ஒரு நிலையான ராஜ்யத்தை எருசலேம் இருந்து பூமி அனைத்தையும் ஆளுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்ல அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ன்றதுலயே தான் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேதுரு இப்ப சொல்லும் போது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அங்கீகரிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஏன்னா அவர் தான் ஒரே பேரான குமார், அதை அங்கீகரிச்சு அது மட்டும் இல்லாம முக்கியமானது கிறிஸ்து அப்படின்றத அங்கீகரிக்கிறார். அதாவது நீர் தான் வந்து இந்த சென்டர் ஆஃப் போக்கஸ், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நபர் நீர்தான், மேசியா நீர்தான், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறவர் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அங்கீகரிப்பை அங்கீகரிக்கிறாங்க. நம்ம இப்ப இன்னைக்கு வந்து இவ்வளோ அந்த இது தெரியாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னும் போது அந்த கிறிஸ்துன்றது வந்து நம்ம ஜென்ரலாவே எப்படி வந்துட்டோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னு சொல்றதுனால அது அவருடைய பேர் மாதிரியே மாறிடுச்சு. அந்த கிறிஸ்துன்றது வந்து ஏசு கிறிஸ்துன்னும் போது இயேசுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஏசு கிறிஸ்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதனுடைய வேல்யூவேஷன், அந்த ஆழம், அந்த டெப்த்தை வந்து நம்ம புரிஞ்சு சொல்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்படி அப்படின்னா இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம சபைக்கு போறோம்னு சொல்லிட்டு அது சபை வந்து ஒரு பில்டிங்காவோ இல்ல நம்ம ஒரு சபையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சே தவிர, ஆனா பைபிள் படி இந்த கிருபையின் காலத்துல நமக்கு பேர் வந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. அதனாலதான் நம்ம பைபிள் ஸ்டடியில ஒவ்வொரு தடவையும் நம்ம கோட் பண்ணும்போது மேக்சிமம் வந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை அப்படின்னு கோட் பண்றோம். ஏன் அப்படின்னா கிறிஸ்து தலையா இருக்கார், நம்ம சரீரமா இருக்கணும் போது அந்த இம்பாக்ட் வந்து ஜாஸ்தி, ஒரே யூனிட்டா இருக்கிறோம், அவர் தலை நம்ம உடம்பு அப்படின்றத. அப்ப அந்த சபை, இந்த கிருபையின் காலத்தின் சபை அப்படின்னும் போது கிறிஸ்து தலையா இருந்து நம்ம உடம்பா இருந்து ஒரே ஆள் தத்துவமா இருக்கும் அப்படின்றத அந்த ஆழம் புரியும் போது நிறைய சத்தியங்கள் நமக்கு இன்னும் விளங்கிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சர்ச்சு சபைன்ட்டு நம்ம கேஷுவலா போயிடும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துன்ற பேர் வந்து நம்ம அந்த கிறிஸ்து அப்படின்றதனுடைய ஆழம் என்ன அப்படின்னா அவர் தான் தீர்க்க தரிசனங்களுடைய எல்லா ஃபுல்ஃபில்மெண்ட், அவர் தான் பழைய ஏற்பாட்டு பரிசவன்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நிறைவேறுதல்,
அவர் தான் வந்து ராஜ்யத்தை மீட்டு எல்லாத்தையும் செய்ய போற அந்த ஒரு நபர். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மொத்த தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனமும் இவரை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மொத்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னுடைய நாயகன் மெயின் போக்கஸ் யாருன்னா இப்ப வர மேசியா. அவரை வந்து அவர்கள் ஜனங்கள் வந்து ஏகப்பட்ட வேற மேசியாவா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர்லாம் வந்து நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லயும் இருந்துச்சு. அது நம்ம மத்தேயுல இருக்கு. நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்களா? 2 இதுல கார்த்திகேயன்? இல்ல சார். அப்படியா? சரி, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் மியூட் பண்றேன். எக்கோ எனக்கு ஏதோ ஒரு இதுல இருந்து வருது. உங்களுக்கு தான் ஆன்ல இருந்துச்சு. பைபிள் படிக்கும்போது மட்டும் நீங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு படிச்சுங்க. ஸோ அதனால நம்ம அந்த மேசியா அப்படின்ற வார்த்தையினுடைய ஆழம், கிறிஸ்து அப்படின்றதனுடைய ஆழம் என்ன அப்படின்னா, இப்போ பேதுரு சொல்லும்போது அது கேஷுவலான ஒரு வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் பேரு இயேசுன்னு தான் இருந்துச்சு. அந்த கிறிஸ்து வந்து அப்பதான் சேர்க்கப்படுது. மேசியான்றதனுடைய அது அர்த்தம். அப்ப நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா கிறிஸ்து அப்படின்னும் போது அதனுடைய ஆழம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம எதிர்பார்க்கிறத விட. சிஸ்டர், உங்களுக்கு புரியுதா? இது கன்வே ஆச்சா உங்களுக்கு அந்த அந்த வார்த்தையினுடைய ஆழம்? ஃபாலோ பண்ணின்னு வராங்க ஓகே. பிரதர். மேசியா கிறிஸ்து அப்படின்றதனுடைய ஆழம் வந்து நம்ம எதிர்பார்க்கிறத. பிரதர், ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணவா? ஷூர் பிரதர், கண்டிப்பா. இந்த சிறுமந்தையினுடைய சுவிசேஷம் வந்து என்னதுன்னாக்கா, அவங்க விசுவாசிக்க வேண்டிய சுவிசேஷம். அதை நீ மியூட் பண்ணுங்க. சிறுமந்தை இதையும் ஸ்பீக்கரையும் கொஞ்சம் கம்மி. சிறுமந்தை விசுவாசிக்க வேண்டிய சுவிசேஷம் என்னன்னாக்கா 2 காரியம். ஒண்ணு வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், 2வது வந்து அவர் தேவனால் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியா அப்படின்னு. அந்த காரியத்தை தான் அந்த வசனத்துல வந்து எம்பசைஸ் பண்றாங்க. இதே தேவனுடைய குமாரனும் மேசியாவும் அப்படின்னு 8வது அதிகாரத்துல பார்த்தீங்களா? அந்த ஓகே பிரதர். ஓகே, நம்ம இதுக்கு கீழே இன்னும் 2-3 வசனங்கள் வருது. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். இதுக்கு கீழே இன்னும் 2-3 வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம். அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து மத்தேயு 16:16 17 2 வசனங்கள் சேர்த்து பார்த்தோம். அதுல ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றது தான் அவர்கள் விசுவாசிக்க வேண்டியது. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று, நானே அவர் அப்படின்னும் போது யார் அந்த அவர் அப்படின்னா அவர்தான் மேசியா. அவர்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலமா எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா அவர்தான் விசுவாசிக்கிறது தான் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த ரட்சிப்புக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். அவங்க என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. இது வந்து அப்போஸ்தலர்ல சுவிசேஷ காலங்களுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 8வது அதிகாரத்துல 37வது வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அங்க வந்து விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு பிலிப்பு வந்து கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்? விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய குமாரன் தான் மேசியாவா வரப்போறாருன்னு மேல பார்த்தோம். 16:16 பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி யார்? அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க என்ன இது பண்றாருன்னா, இயேசுதான் அந்த மேசியா அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவே. அப்ப இயேசு மேசியா தான் தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறேன். எப்படி மேல வந்து பேதுரு விசுவாச அறிக்கை சொன்னாரோ அதே அறிக்கையை தான் இங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலையும் அவர்கள் சொல்றாங்க. அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய விசுவாசம், அவங்க எதை நம்பணும் அப்படின்னா இயேசு யார் என்பதை. அதாவது இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் போது நானே அவர்னா அந்த யார் அந்த அவர் அப்படின்றதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருப்போம். நானே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய அந்த மேசியா அப்படின்றத அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை தான் வந்து நம்ம மத்தேயு 16 பார்த்தோம். இப்ப அப்போஸ்தலர் 8:37 பார்த்தோம். இன்னும் ஒரு வசனம், யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும்
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம நித்திய ஜீவன்றது வந்து நம்ம தனியா இதே கண்டினியூஷன் ஆஃப் ஸ்டடியில் நம்ம நித்தியத்தை பத்தி படிப்போம். அப்ப அந்த நித்தியம்னா என்னன்றது புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன ஐடியாலஜியில இருக்கிறோமோ அதே வச்சுக்கலாம். சோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மறுபடியும் அதேதான், இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து எதை விசுவாசித்து? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமம் என்ன? ரட்சிப்பு. இயேசுன்றதுக்கு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ரட்சிப்புன்னு அர்த்தம். அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த யோவான் சுவிசேஷத்துல வந்து நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா முழுசா நான் எழுதலை, ஏன்னா அது புக்கே பத்தாது அப்படின்ட்டு, உலகமே பத்தாதுன்றாரு. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல சில காரியங்கள் யோவான்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா பர்பஸ் என்ன? அப்ப இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாமே யோவான் தான் அதை எழுதுறாரு. இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் போது யார சொல்றாரு? யோவான் எழுதும் போது இஸ்ரவேல் ஜனங்களை. ஏன்னா அவங்களுக்கு தான் மேசியாக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த புறஜாதி யாரும் மேசியாக்காக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து காணியாட்சிக்கு புறம்பாகவும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வராமல் அவங்க வந்து தேவனற்றவர்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட நியாயப்பிரமாணம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் கிட்ட யோவான் பேசவும் இல்லை. அப்ப யோவான் பேசுறது யாருக்குன்னா, யாருக்கிட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ, யாருக்கிட்ட உடன்படிக்கை பண்ணப்பட்டதோ, அந்த உடன்படிக்கையின் நாயகனாக வரக்கூடிய மேசியாக்கு யார் காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட, நீங்க காத்துக்கிட்டு இருக்க மேசியா இந்த இயேசுதான், அவர் தான் தேவனுடைய குமாரன். இந்த 2 பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணி தான் அவங்களுடைய விசுவாச பிரயாணமே போச்சு. அதை விசுவாச மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலதான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் மறுபடியுமா தெளிவு பண்றாரு. இப்பதான் வந்து அதிகமா பிரபலமா நம்மளால கேட்ட வசனம் ஒண்ணு, யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது வந்து இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுல ஒரு கோர் காஸ்பிள் வசனமா இருக்கு. இதை யூஸ் பண்றது வந்து ஓகே, இன்னைக்கு வந்து அறியாமையில யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இப்ப ஒரு டீப்பரான ஸ்டடி படிக்கும் போது இந்த யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இந்த வசனம் என்ன விசுவாசிக்க சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னும் போது அது என்ன விசுவாசத்தை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க சொல்லுது. அவர்தான் மேசியா, இயேசுவே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை ஏன்னா இதுக்கு முந்தின வசனமே நம்ம பார்த்தோம். இதற்காக தான் இந்த யோவான் நிருபமே யோவான் இந்த சுவிசேஷ புத்தகமே எதுக்கு எழுதப்பட்டுச்சுன்னா, இப்ப யோவான் 20:31 பார்த்தோம் இல்லையா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும். அப்ப இங்க நித்திய ஜீவனை அடையிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நியாயப்பிரமாணத்துல உட்பட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு, நித்திய ஜீவன்றது அதுதான், ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இயேசுவே தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கணும், அவர் தான் மேசியான்னு விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கிறதுக்காக தான் அவர் எழுதுறாரு. அப்ப அவர்கள் எதை விசுவாசித்தா நித்திய ஜீவனை அடைய முடியும்னு சொல்றாருன்னா, இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, என்ன விசுவாசிக்கணும்னு போடல, குமாரன்ல, குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி. அப்ப நித்திய ஜீவன்னா என்னது? இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள உள்ள போறாங்க, ஒரு ஜீவன் அடையிறாங்க, நித்திய ஜீவன். அதை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இருக்கு. இப்ப இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம்.
என்ன விசுவாசிக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானன் இந்த வசனத்தை சொல்லும் போது, இந்த வசனத்தை எழுதும் போது, இயேசு இதை சொல்லும் போது, அந்த சமயத்துல அவங்க இயேசு கிட்ட எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த வசனத்துல வந்து இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவே குமாரனாகிய இயேசுவே கிறிஸ்து என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து அந்த வசனத்தினுடைய விரிவாக்கம். இந்த இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைட் பைபிள்லாம் வரும். அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஒரு ஆம்பிளிஃபைட், ஒரு விரிவாக்கம் பண்ணி என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்தான் தேவனுடைய குமாரன் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப மெயினான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த டைம்ல என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு? இந்த போது இயேசு கிறிஸ்து பூமியில அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்ப அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்னன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல வந்து என்னவா பிரசங்கிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அதனால்தான் அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லும் போதே அதனுடைய நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லிடுறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக தாவீதின் சிங்காசனத்துல நிலையான ஆட்சி தருவன் சொன்ன அந்த 1000 வருஷத்திற்கான அரசாட்சிக்கு தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து எருசலேம்ல இருந்து ஆட்சி செய்யறதுக்கு தேவனுடைய குமாரனாகிய அந்த மேசியா யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார்னு தானியல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டிருந்துச்சோ அந்த மேசியா இப்ப வந்துட்டாரு. அதனால ராஜ்யம் சமீபமாயிடுச்சு, ராஜா வந்துட்டாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்துட்டாரு. அதனால நம்ம எல்லாம் ராஜ்யத்திற்குள்ள வேக வேகமா உள்ள நுழைங்க அப்படின்றதுதான் அந்த பலவந்தமாய் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அப்போ அவர்கள் எல்லாருமே எதை பிரசங்கிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா வந்துட்டாருன்னு சொல்லி, அவர் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம் கையருகே வந்துருச்சு, தேவனுடைய ராஜ்யம் கையருகே வந்துருச்சு அப்படின்ட்டுலாம் இருக்கு. இஸ் அட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யம் பிரச்சேத்தமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்றதுதான் வந்து அவர்களுடைய சுவிசேஷமே. அதை தான் வந்து நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்றோம். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லும் போது அதுல உள்ள மொத்த அர்த்தம் என்ன? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, 1000 வருஷாட்சி வந்துருச்சு அப்படி கிடையாது. அதுல வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தாவீதின் சிங்காசனம் உட்கார்ந்து ஆளுகை செய்ய போற அந்த மேசியா நம்ம கிட்ட வந்துட்டாரு, ராஜா வந்துட்டாரு. சோ அப்ப அந்த ராஜா வந்துட்டனால ராஜ்யம் கையருகே வந்துருச்சு, இனி நம்ம உள்ள பிரவேசிக்கணும். இதுதான் அவர்களுக்கான நற்செய்தி. அந்த சுவிசேஷத்துக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சுவிசேஷத்தினுடைய கோர் என்ன அப்படின்னா, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டனா மேசியா, அவர் தான் கிறிஸ்து. இயேசுவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அவர் தான் தேவனுடைய குமாரன். அவர் வந்தாச்சுன்னா ராஜ்யம் வந்துருச்சு. ஸோ அப்ப அந்த இயேசு வந்து மேசியா அப்படின்ற கான்செப்டே ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டு ராஜ்யத்திற்குள்ள போற மக்களுக்கான சுவிசேஷமா இருந்துச்சு. அந்த சுவிசேஷத்தை தான் அப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த டோட்டல் இதுல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு யார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப இயேசு யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவ்வளவு விசுவாசத்தா போதுமானது அவர்களுக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு. அவங்களுக்கு ராஜ்யத்துக்கு வேண்டியிருக்கு. அப்ப இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம இப்ப என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து குறித்து நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தார். ரட்சகர்ன்றது வந்து ஒரு ஜெனரலைஸ் டேர்ம். நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். முக்கியமான விஷயம் நம்மளுடைய சுவிசேஷத்துல என்ன அப்படின்னா, இயேசு யார் என்பது வந்து அவர்களுக்கான சுவிசேஷம். அதை விசுவாசாங்கன்னா அவங்க நித்திய ஜீவனை அடைவார்கள். அதாவது ராஜ்யத்துக்குள்ள அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. ஆனா இந்த கிருபையின் காலத்துல இயேசு யார் என்பது முக்கியமான சுவிசேஷம் கிடையாது. ஏன்னா அவர் நிரூபிச்சு முடிச்சார் அவர் யாருன்றத. அப்ப இந்த கிருபையின் காலத்துல என்ன நம்ம சுவிசேஷம் என்ன பிரசங்கிக்கிறோம்னா, காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட்ன்றோம், கிருபையின் சுவிசேஷம் சொல்றோம், நிறைய பேர் சொல்றோம் இதுக்கு. அப்ப உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் வருது. அப்ப ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அப்ப இதை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இருக்கு.
அப்ப நம்ம வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு விசுவாசம்னா நமக்கு ரட்சிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து டோட்டல் காஸ்பல் இல்ல. கிடையாது. அப்ப அந்த காஸ்பல்னுடைய இதே என்னதுன்னா என்னுடைய பாவத்திற்காக, ஏன்னா நமக்கு வேண்டியது பாவ மன்னிப்புக்கான ரட்சிப்பு. அப்ப நம்ம வந்து இதற்கு முன்னாடியே வந்து ஒரு மேசியா வருவார்னு சொல்லி ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அதற்கான உடன்படிக்கைக்குள்ள வந்து நம்ம அந்த முதலாம் உடன்படிக்கை நிறைவேற்றி அதற்கப்புறம் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா நமக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டு நம்ம ஒரு மேசியாக்காக வெயிட் பண்ணிருந்து அப்படியே நம்ம அந்த மேசியா வந்த உடனே அவர் ராஜாவா நம்மளாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமா உள்ள பிரவேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அப்படியே நம்ம வேதத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு குழப்பம் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு கிச்சடி மிக்ஸ் பண்ணி தர்ற மாதிரி மொத்தமா அதுல வந்து சத்தியம் கிடையாது. அப்ப சத்தியம் என்ன அப்படின்னா அவங்கள் அந்த யாருக்கு வந்து தேவன் முதலாம் உடன்படிக்கை பண்ணாரோ விருத்த சேதனை யாருக்கு செய்யப்பட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ யாரோட மோசையோட கூட நியாயப்பிரமாணத்தை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ யாருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ யாருக்கு தேவன் வந்து ராஜ்யத்தை தருவேன்னு சொன்னாரோ அவர்கள் மேசியாவாக இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த 1000 வருஷ சர்ச்சுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அது அவர்களுடைய காஸ்பல், அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப யோவான்ல 3:16 நம்ம பார்த்தப்ப தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னும் போது அந்த விசுவாசிக்கிறதுன்றதுல வந்து என்ன அர்த்தம் அதுல வருது அப்படின்னா அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு தான் வருதே தவிர அந்த வசனத்தை சொல்லும் போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்ன்றது தெரியுமா தெரியாதா? நடக்கவே இல்லை. இல்ல நடக்கல, ஆனா தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறேன். அதாவது இப்படி வரப்போகுது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலாச்சும் அவங்களுக்கு தெரியுமான்ட்டுன்னு. தெரியும். தெரியாது. தெரியும். தெரியும். ஏசாயால எல்லாம் வருதே. ஓகே, இல்ல ஏசாயால வருது இப்படி அவர் பாடுபட ஏசாயா 53வது அதிகாரம் ஃபுல்லா இதை பத்தி தான் வருது. ஆமா. ஆனா அவர்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்றது என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு அதை வந்து அது அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அந்த இது அவர்கள் அதை புரிஞ்சாதான் விசுவாசிக்க முடியும். அது புரியல அவங்களுக்கு. ஓகே, அது அவங்களுக்கு மறைவா புரியல. ஓ கண்மணி வந்தாச்சா? குட் ஈவினிங் கண்மணி. அண்ணா வணக்கம்ண்ணா. குட் ஈவினிங்ண்ணா. நான் இப்பதான் பாக்க. ஓகே 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 சரி. ஸோ இப்ப நம்மளுடைய சுவிசேஷத்துல வந்து முக்கியமானது என்னன்னா இயேசு அந்த தானியேல்ல சொல்லப்பட்ட அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மேசியா அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறது கிடையாது. நமக்கு வந்து பர்சனலைஸ்ட், இது வந்து தனி நபர்களுக்கானது. அது வந்து ஒரு இஸ்ரவேல் ஜனத்திற்கானது. அந்த ரட்சிப்புன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ரட்சிப்பு. அதுல யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமா அப்படியே ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. இது வந்து இண்டிவிஜுவல். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கான விசுவாசிக்க வேண்டிய சுவிசேஷமா இருக்கு. விசுவாசிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துல என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம். அவங்க அந்த யோவான் 3:16 சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் வந்து அவங்க புரிந்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டோம்னா பழைய ஏற்பாட்டிலேயே இருந்துச்சு, ஏகப்பட்ட தடவை இருந்துச்சு. நிறைய ஏசாயால வந்திருக்கு, இன்னும் எசேக்கியேல்லயும் ஒரு சில இடத்துல வந்திருக்கு கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் வந்திருக்கு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்னை பத்தி தான் சொல்லியிருக்குன்னு ஃபுல்லா சொல்லிடுறாரு. அப்ப அது இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை மொத்தம் தான் வந்து அது சொல்லுது. ஈவன் தானியேல்ல வந்து 69வது வாரம் வரும்போது மேசியா சங்கரிக்கப்படும், அதுவும் அவருக்காக அல்ல ஜனத்திற்காக அப்படின்ட்டு வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டு வந்த காரியங்கள் தான். ஆனா அவர்கள் புரிந்து கொண்டார்களா? ஏன்னா புரிந்து கொண்டாதான் அதை விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியமாகும். அப்ப அவர்களுக்கு ஏன் அது புரியல? ஏன் அது புரியலைன்னா அவர்களுக்கு அது விசுவாசிக்க வேண்டிய ரட்சிப்பிற்கு விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியமா அது அவர்களுக்கு அங்க இல்லை. அவர்களுக்கு ரட்சிப்புக்கு விசுவாசிக்க வேண்டியமா இருந்தது வெளிப்பாடின் மூலமா தேவனே கொடுத்த வெளிப்பாடு. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா அப்படின்றது தேவன் கொடுத்த வெளிப்பாடு அவர்களுக்கு. ஆனா இந்த வெளிப்பாடை தேவன் கொடுக்கல. உதாரணத்துக்கு படிச்சு பார்ப்போம். எப்ப அந்த வெளிப்பாடு கொடுத்துச்சு இப்பதான் நம்ம படிச்சோம், மத்தேயு 16:17 படிச்சோம். இப்ப அதே இதுல அப்படியே கண்டினியூஷனான காரியத்துல மத்தேயு 16வது அதிகாரத்துல 21வது வசனம் 22வது வசனம் படிங்க. அது முதல் இயேசு
தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்கே, அப்போ உங்களுடைய நிறைவேறுதல் இப்படித்தானே வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது புரியவே இல்லை. மாறா என்ன செய்யணும்னா கடிந்து கொள்ள தொடங்கினாங்க. உடனேதான் இயேசு வந்து பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து சொல்லுவாரு. அப்போ அந்த இது எப்ப சொல்ல ஆரம்பிச்சார்னா, அவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் வந்த பிறகு இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பேதருக்கு வந்து மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாம பரலோகத்துல தேவன் தான் வெளிப்படுத்தினார்னு சொல்லி அந்த வெளிப்பாடு கிடைச்சு முடிச்ச உடனே ஒரு 3-4 வசனத்துக்குள்ள ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கட்டமா அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்பதான் நம்ம 21 வசனத்துல என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அது தொடங்கின உடனே அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்டே இன்னும் புரிய ஆரம்பிக்கல. இந்த மரிக்கணும், அடக்கம் படணும், 3ஆம் நாள் உயிர் தெழுவார்ன்றத. ஆனா அவர் அங்க பேசுறாரு, அவர்களுக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல மார்க் 9ஆவது அதிகாரம் 31-32. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அப்போ தெளிவாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, ஏனெனில் மனுஷகுமாரன் கைகளால் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். அப்போ இதுல வந்து அவருடைய மரணம், அவர் அடக்கம் பண்ணப்படுறது 3ஆம் நாள்ல தான் அவர் உயிர் எழுந்திருப்பாரு. மொத்த காஸ்பல்லையும் அவங்களுக்கு சொல்றாரு. சொன்னா அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு அது புரியவே இல்லை. அடிப்படையில் அவங்களுக்கு அதை வந்து கிராஸ் பண்ணவே முடியல, அதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. அதை குறித்து கேள்வி கேட்கறதுக்கும் பயமா இருந்துச்சு. அப்ப அவங்க வந்து இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொல்லும் போது அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அது புரியவே இல்லை. ரெண்டாவது முதல் இடத்துல வந்து பேதுரு தனியா கூட்டு போய் அவரை கடிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கிறான். உமக்கு இது சம்பவிக்க கூடாது அப்படின்னு கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது சீஷர்கள் எல்லாருக்கும் இருக்கும் போது அவர்களுக்கு வந்து மொத்த சீஷர்களுக்கும் இது வந்து ஒண்ணுமே புரியல. ஆனா கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. ஆனா அதை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. அடுத்து இன்னொரு வசனம் பிடிக்கும். லூக்கால 24ஆவது அதிகாரம் 44, 45, 46. லூக்கா 24, 44, 45, 46 3 வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஒரே நிமிஷம். இது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு. அப்போ மேல 2 வாட்டியும் வந்து அவர் பாடுபடுறதுக்கு முன்னாடி, மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை அந்த இதெல்லாம் சொல்றாரு அவங்களுக்கு. ஒரு தடவை பேதுரு கடிந்து கொள்றான், 2வது தடவை யாருக்குமே புரியல, அவங்க கேட்கறதுக்குமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்துட்டாரு. எழுந்த பிறகு அவரு இங்க சொல்லும் போது, நான் உங்களோடு இருந்த போது அப்படின்னா உயிரோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். எந்த விஷயம்? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று. அப்போ இந்த எல்லாம் நிறைவேற வேண்டியதுல இயேசு மரிக்க வேண்டும்ன்றதும் இருக்கு, 3ஆம் நாள் உயிரோட எந்திரிப்பான்றதும் இருக்கு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே வந்து பழைய ஏற்பாட்டிலேயே வந்து அவர்களுக்கு எல்லா விஷயத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. நான் உயிரோட இருந்தப்ப இதை தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாரு இவைகள் என்று. அப்போ 45ஆவது வசனம் படிங்க. இப்ப 45, 46.
அப்பொழுது வேத ஆ, வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய ம், மனதை அவர் திறந்து ஆ, அவர்களை நோக்கி, ஆ, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் ம். நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. ஓகே, இப்ப அவங்களுக்கு என்ன பண்றாரு? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, அப்போ மனசை வந்து இயேசு கிறிஸ்து திறக்கணும் அந்த வார்த்தை உள்ள போய் புரியறதுக்கு. அப்பொழுது அவர் திறந்தனால, திறந்துட்டு அவங்க கிட்ட சொல்ற விஷயத்தை இப்ப எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடப்பட வேண்டும், பாடுபட்டு 3ஆம் நாளிலே மருத்துவர் எழுப்பப்பட வேண்டியதாயிற்று என்று. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதும் சொன்னப்போ புரியல, கடிந்து கொண்டாங்க, கேட்கவும் பயந்தாங்க, ஒண்ணுமே புரியல. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தான்னு சொன்ன பிறகு கூட அவர்களுக்கு புரியல. அப்ப அவங்களுக்கு நடுவுல போய், நான் உயிரோடு இருக்கும் போதே இதை தானே உங்ககிட்ட சொன்னேன், மோசையும் ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களும் இதை பத்தின நிறைவேறுதல், எனக்கு பத்தின நிறைவேறுதல் அதை எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்களுக்கு வந்து புரியல. அப்போ வந்து தேவன் வந்து அவர்களுடைய மனதை அவர் திறக்கிறாரு. திறந்த உடனே இந்த விஷயங்களை மறுபடியும் சொல்றாரு. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபட்டு 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு புரியும் போது இது எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தப்ப பாடுபட்டப்ப சொல்லும் போதெல்லாம் புரியல, சந்தேகம் வந்துச்சு, கேட்கவும் பயமா இருந்துச்சு, ஒண்ணுமே புரியல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்த பிறகுமே, ஆமா அப்ப இதைதான் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு அவங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கல, எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அவர்களுடைய மனதை திறந்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த சத்தியம் புரிஞ்சுச்சு. அப்போ முதல் வாட்டி மத்தேயு 16 வந்து பேதுருக்கு புரியும் போது பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார் ஒரு சத்தியத்தை. அப்பதான் அவங்களுக்கு கண்கள் பார்க்க முடியுது, அவங்க சொன்னாங்க, புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்ததே அது வெளிப்படுத்தப்படாதப்ப பேதுரு வந்து சபிக்க தொடங்கினான், கடிந்து கொள்ள தொடங்கினான், அவர்களுக்கு புரியல. மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய மனதை திறக்கிறாரு. திறந்த பிறகுதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது யோவான் 3:16 அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த விசுவாசிக்கிற யாவரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்தேயு அதுலதான் ஆரம்பிச்சோம் 3:16. சோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அப்படின்னும் போது என்ன விசுவாசிக்கிறது? குமாரன்ல. அப்ப குமாரன்ல அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ற விசுவாசிக்கிறது தான் அந்த. ஏன்னா அவன் யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தந்தருளினார். அப்ப அந்த வசனத்தை சொல்லும் போது அந்த கான்செப்ட்ல குமாரனை விசுவாசிக்கிறதுனா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்திருப்பார்ன்றதை விசுவாசிக்கிறதா, இல்ல அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியான்றதை விசுவாசிக்கிறதா? எது? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சார் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டின். அதாவது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவனுக்கு என்ன கிடைக்கும்னா கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம டிஸ்பென்சேஷன்ல நம்ம வேற எதுவும் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப குமாரனை விசுவாசிக்கிறதுனா குமாரன்ல என்ன விசுவாசிக்கிறது? ஏன்னா இப்ப 2 விசுவாசம் நம்ம பார்த்திருக்கோம் குமாரனை பத்தி விசுவாசிக்கிறதுல. ஒண்ணு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற மேசி அனாயின் பண்ணப்பட்டவர் அப்படின்றதையும், பரலோகத்தில் இருக்க தேவன் தான் பேதுருக்கு வெளிப்படுத்தினாரு, அதை தான் வந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு விசுவாசம் இருக்கு. அது வந்து வெளிப்பாடா கிடைச்ச விஷயம், தேவன் கொடுத்தது. இன்னொன்னு, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கணும், பாடுபடணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழணுன்ற விஷயத்த வந்து அதுக்கப்புறம் கூட அவங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் சுத்தமா புரியல, பயந்தாங்க, கடிந்து கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவங்களுக்கு புரியல. எப்ப வரைக்கும்னா இயேசு அவர்களுடைய இருதயத்தை திறந்த வரைக்கும், அவருடைய மனதை திறந்து மறுபடியும் அந்த வசனத்தை சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு புரியல. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுடைய இருதயத்தை திறந்து சொன்ன ஒரு சத்தியம், அவரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார்ன்ற சொல்ற சத்தியம், அப்பதான் அவங்களுக்கு புரியுதுன்னா, அதுக்கு ரொம்ப முன்னாடி யோவான் 3:16 குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அப்படின்னு சொல்லும் போது அது என்ன விசுவாசத்தை பத்தி சொல்லுது? அதாவது 2 விசுவாசம் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 விசுவாசம் 2 கூட்ட ஜனங்களுக்கு இருக்குன்னு பார்த்தோம்.
ஸோ ஒண்ணு வந்து அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற மேசியா அனாயின் பண்ணப்பட்டவர் அப்படின்றத விசுவாசிக்கிறது. இன்னொன்னு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார் நம்முடைய பாவத்துக்காக நம்ம விசுவாசிக்கிறோம் கிருபையின் சுவிசேஷ காஸ்பல்ல. அப்ப இந்த சுவிசேஷம் சொல்லுங்க. அப்போ அது மேசியா என்பது அவங்க விசுவாசித்தாங்க அந்த ஜான் 3:16. ஜான் 3:16 அவங்க வந்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இதை பத்தின எந்த கான்செப்டுமே அந்த விசுவாசத்துல கிடையாது. அவங்க சொன்ன அந்த யோவான் 3:16 அது கிடையவே கிடையாது, அது வெளிப்படுத்தப்படவே இல்லை. அப்போ அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு அந்த டைம்ல, அவர்கள் என்ன விசுவாசித்தாங்க? இந்த வசனம் அப்ப எதுக்கான விசுவாசத்தை பத்தி பேசுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த இது புரியுது இல்லையா சிஸ்டர்? புரியுதா? புரியுது தம்பி. அப்ப யோவான் 3:16 சொல்லப்பட்ட அந்த விசுவாசமானது, விசுவாசிக்கிற எவனும் சொல்லும்போது அந்த குமாரன்ல என்ன விசுவாசித்தாங்க அப்படின்னா, அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல், நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்ன்ற அந்த விசுவாசம் அதுல சொல்லப்படலை. அதுல சொல்லப்பட்டிருக்க விசுவாசம் வந்து இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. இந்த விசுவாசம் யாருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நித்திய ஜீவனை அடைய போறவங்களுக்கு, ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க போறவங்களுக்கு. ஏன்னா அவர்கள் தான் மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கள் அதை விசுவாசித்தாங்கன்னா போவார்கள். அந்த இதுல யார் அதை விசுவாசித்தாலும் அந்த இதுல உள்ள போவாங்கன்னு. அப்ப அந்த யோவான் 3:16 அந்த காலகட்டத்துல இது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தான்னு கேட்டா கிடையாது. அந்த காலகட்டத்துல கிறிஸ்து இந்த ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்ட அந்த சுவிசேஷ டைம்ல அவர்கள் என்ன விசுவாசித்தாங்களோ அந்த விசுவாசத்தை விசுவாசிக்கும்படியாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்ப இந்த ஏன்னா அதனுடைய காஸ்பலுக்கான பேரே வேற, அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல வரக்கூடிய காரியத்தை அவர்கள் விசுவாசிக்கிறதுக்கு தான் அந்த ஜான் 3:16 யோவான் 3:16 இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய இலக்கு எங்க போய் சேர்றாங்க அப்படின்னா, அதை விசுவாசிக்கும் போது அவங்க 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஏன் ப்ரூஃப் இது அப்படின்னா, ஈவன் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் அவர்கள்கிட்ட சொல்லும் போது கூட அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை பத்தி அவங்க விசுவாசிக்கல. அவங்களுக்கு புரியவும் விசுவாசிக்கல. 2வது புரியவே இல்லை, கடிந்து கொள்ள தொடங்கினாங்க. 3வது அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுமே அவர்களுக்கு புரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவன் அவருடைய மனதை திறந்த பிறகு அப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்ற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? மேல அடுத்ததுக்கு போலாமா? அந்த வசனத்துல கீழே ஆனா சொல்லியிருக்காங்க இல்லையா, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு ஏன் சொன்னாங்க? இஸ்ரவேலர் மேல் அன்பு கூர்ந்தாருன்னு தானே சொல்லணும். அப்ப இல்ல, உலகத்தை அன்பு கூர்ந்தார் போது அது இஸ்ரவேல் மக்கள் குறிக்குதாங்க, நம்ம எல்லாம் அதுல இல்லையே. இல்ல நம்ம இல்ல அதுல. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் அதுக்கு திரும்ப போலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த வசனம் எதோட லிங்க் ஆயிருக்குன்னா ராஜ்யத்தோட லிங்க் ஆயிருக்குன்னு சொன்னோம். ராஜ்யத்தோட லிங்க் ஆகுது அப்படின்னா இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ராஜ்யம் வந்து இதனுடைய நிறைவேறுதல். இதனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? யாராவது சொல்ல முடியுமா? ஆபிரகாம். எக்ஸலண்ட். யார் சொன்னது? பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஆபிரகாம்ல இருந்து தப்பா சொல்றேனா அண்ணா? ரொம்ப ரைட்டு. ஆபிரகாம்ல 12வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆபிரகாமிக் பிளெஸிங் இருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப ஆபிரகாமுக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆபிரகாம்னு சொல்லும் போது ஆபிரகாமின் வித்து, ஆபிரகாமின் வித்துன்னு போது இயேசு கிறிஸ்துவே அந்த வித்துன்னு வருது. அப்ப அந்த ஆபிரகாமின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லோரும், அப்ப யாரெல்லாம் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவோடு யார் வராங்களோ அவர்கள் எல்லோரும். அதனால்தான் வந்து இந்த வசனம் வந்து ஒரு டிரான்ஸா, அதாவது ஆபிரகாமிக் கவனன்ட்னுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், அதனுடைய நிறைவேறுதலுக்கான ஒரு வசனம். இப்போ நம்ம புறஜாதிகள் வந்து உள்ள வரும் அப்படின்றது வந்து
இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்றது தனி. இதுல வந்து நம்ம ஏற்கனவே அதை முன்னாடியே பார்த்தோம். இதுலயும் வந்து யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதியும் இருக்கிறாங்க. லிட்டில் ஃபிளாக்ல யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்கிறாங்க. அப்போ யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்து லிட்டில் ஃபிளாக் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்ட வசனம். பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு புறஜாதி உள்ள வரணும் அப்படின்னா அவங்க வந்து யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு பேரு. அவங்க விருத்த சேதனம் பண்ணி யூத முறைமைப்படி யூத மார்க்கத்திற்குள்ள வரணும். ஆனா இந்த லிட்டில் ஃபிளாக்னு வந்த அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துனுடைய இதுக்கு அப்புறம் வர்றவங்க வந்து உதாரணத்துக்கு கொர்நேலியெல்லாம் வரும்போது திருமந்தையில சேர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். ஆனா பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சேரல. அவங்க வந்து யூதர்களோட சேர்க்கப்பட்டு ராஜ்யத்துக்குள்ள போறாங்க. அப்ப அது வந்து ஆப்ரஹாமிக் பிளெஸிங். இப்ப நம்ம இருக்கிற இந்த கிருபையின் காலம் வந்து தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல 1000 வசனங்கள் இருக்கு. ஏசாயால எல்லாம் ஏசாயா 58 அப்புறம் படிச்சோம்னாலே ஃபுல்லா இதை பத்தி தான் இருக்கும். அதாவது புறஜாதிகளும் ராஜ்யத்திற்குள்ள எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. மத்தேயு 25 வந்து வெள்ளாடு செம்மறியாடுன்னு பிரிச்சு இந்த பக்கம் இருக்கவங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தில் பிரவேசிங்கள்னு சொல்லிட்டு உலக ஜனங்களை, நேஷன்ஸ், அதாவது ஜாதிகளை, எல்லா தேசங்களையும் உள்ள கூப்பிடுறாரு ராஜ்யத்திற்குள்ள. அப்ப இந்த பரலோக ராஜ்யம்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில வரக்கூடிய இந்த 1000 வருஷ அரசாட்சியில இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. மீதி ஜனங்கள் யாரெல்லாம் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள போவாங்க. அப்ப இந்த கால் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்றோம், இது புறஜாதிக்கு இருக்கா இல்லையான்றது கிடையாது. இது வந்து இந்த கிருபையின் காலத்துக்கு இருக்கா இல்லையான்றது தான் நம்ம டிஸ்பென்சேஷன்ல பிரிக்கிறோம். இப்ப கிருபையின் காலத்துல வந்து சுவிசேஷமே வேற. இங்க விசுவாசிக்க வேண்டியது கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்ன்றதை இதுல விசுவாசிக்கிறோம். ஆனா அங்க வந்து புறஜாதியா இருந்தாலும் இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு விசுவாசப்ப அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலோடு சேர்க்கப்பட்டு ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறாங்க ஆபிரகாம் பிளெஸிங் மூலமா. ஜான் 3 இது ஜெனிசிஸ் 12:3 இல்லையா, ஆதியாகமம் 12:3. ஸோ அந்த 12:3-4 அந்த வசனங்களின் அடிப்படையில எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்ப 2 பேருக்கு புறஜாதிகளுக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம், டீல் பண்ணாருன்னு. ஏன்னா அவங்க வந்து இந்த ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை அங்கீகரிச்சு உள்ள வந்தவங்க. அதே மாதிரி அதுதான் அங்கதான் வந்து இந்த ராஜ்யத்தினுடைய ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்குது. ஸோ இந்த ராஜ்யம் அப்படின்ற ஸ்டார்டிங் ஆபிரகாமோட ஆரம்பிக்கும் போது அந்த இடம் ஃபர்ஸ்ட் வந்து, அப்புறம் தாவீதுல ராஜ்யம் வந்து எல்லாம் வந்து அதனுடைய நிறைவேறுதலை பத்தி இங்க பேசுது. ஸோ அப்ப இதுல வந்து அவர் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் போது இது வந்து காமனா எல்லாருக்கும் அந்த டைம் பீரியட்ல பொருந்தக்கூடியது. ராஜ்யத்திற்குள்ள போறவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து உள்ள போற புறஜாதிகளுக்கும் இது அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயம். புறஜாதியா இருந்தா கூட அவங்க உள்ள போவாங்க. ஆனா கிருபையின் காலத்துல பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி பரலோகத்துக்கு போறவங்களுக்கு அவர்கள்ல வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொன்னது வந்து பழைய ஏற்பாட்டுல மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அது தேவனுக்குள் மறைந்திருந்தது அந்த சத்தியம். ஆனா புறஜாதிகள் இஸ்ரவேலின் வேரோடு சேர்க்கப்பட்டு ரோமர் 11வது அதிகாரம் இதை பத்தி தான் சொல்லுது. அப்ப அவங்களுக்குன்னு தனியா இருந்துச்சு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட புறஜாதிகள் சேர்க்கப்படுறாங்கன்னா ஆமா சேர்ந்து அதுல இஸ்ரவேல் மேல இருப்பாங்க, புறஜாதிகள் கீழே இருப்பாங்க. 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அதுல வந்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அந்த காரியத்துல அவர்கள் உள்ள போகும்போது இந்த வசனம் அப்ளிகபிள் ஆகுது. அப்போ இது வந்து புறஜாதிகளுக்கும் பொருந்தும். ஆனா இந்த கிருபையின் காலத்துல இருக்க புறஜாதிகள் கிடையாது. அந்த ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்ட டைம்ல அதுக்கப்புறம், ஏன்னா ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டது வந்து வெறும் அந்த டைமோட முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அது நம்ம இன்னும் டீப்பர் ஸ்டடி போகும்போது போவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 8:37 பார்த்தோம் இல்லையா, பிலிப்பு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவங்க என்னன்னு விசுவாசித்தாங்க, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த வசனம் வரைக்கும் கூட அவங்க வந்து இந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அதன் மூலமா நமக்கு ரட்சிப்பு அப்படின்றத அவங்க புரியவே இல்லை. இப்ப இதுக்கு அடுத்த பாயிண்ட் அதை தான் கிளியர் பண்ணும். நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற பாயிண்ட் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 7:25 இன்னும் 2-3 வருஷத்துல முடிச்சிடலாம். இது கிளியர் ஆச்சாட்டி உங்களுக்கு? ஓகே ஓகே பிரதர். ஓகே. நம்ம இப்ப இந்த கிருபையின் காலத்துல நம்ம இப்ப என்ன ரட்சிக்கிறோம், நமக்கு இப்ப என்ன சுவிசேஷம் சொல்லுது. அதாவது இப்ப அவங்களுடைய சுவிசேஷம் பார்த்துட்டோம். அவங்களுக்கு வந்து பேதுரு மூலமா வெளிப்படுத்தப்பட்டுச்சு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுடைய இருதயத்துல அவர்களுக்கு புரிய வச்சார் ஓப்பன் பண்ணி. இப்ப இந்த கிருபையின் காலத்துல நமக்கான
சுவிசேஷம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். அது 2 வசனம் படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1ல இருந்து 4வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 15 1ல இருந்து 4. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஒரே நிமிஷம். நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்குதுமாகிய நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மேல பிரசங்கத்தின் சுவிசேஷத்தைன்னு வசனத்துல முதல் வசனத்துல நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தைன்னு ஆரம்பிச்சுட்டு கீழே அதை நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். அப்போ இவர் சொல்ற இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து இந்த கிருபையின் காலத்துல வேற சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிச்சுட்டு இருந்தோம்னா அது என்னவா இருக்கு? விருதாவா இருக்கும். அதனால அப்ப பலன் இல்லை, அதனால ரட்சிக்கப்பட முடியாது. அப்ப என்னன்றாரு? நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே அப்படின்றாரு. அது என்ன சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாரு. எதை விசுவாசிக்கணும்? 3 நாள்ல படிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இப்போ அவங்களுக்கு காட்சி அளித்தார்னு முடியும். ஸோ அது அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் உயிர்த்தெழுந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது. அப்ப இந்த சுவிசேஷம் என்னது? நம்ம இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம், நம்ம அதை விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுவோம். மற்றபடி நம்ம விசுவாசமே வீணா இருக்கு. அப்ப அந்த சுவிசேஷம் என்னன்னா, கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக, கிறிஸ்துன்றது இல்ல, இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துன்ற வார்த்தை இங்க வரல. இங்க என்ன சொல்லியிருக்கு? நாம் அடைந்ததும் பிரதானமாக உட்பவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர், அந்த மேசியா, கிறிஸ்துன்னு போது அந்த அனாயிண்டட் நபர், மேசியாவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் காட்சி அளிச்சாருன்னு இருக்கு அந்த இருந்தவங்களுக்குலாம். அப்ப இந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படை கோர் நம்ம ரட்சிக்கப்படுறதற்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், 3ஆம் நாள் அவருடைய உயிர்த்தெழுதல். இதை நம்ம விசுவாசிக்கிறனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றபடி நம்மளுடைய விசுவாசம் விருதாவா இருக்கும், அது வேஸ்ட் அப்படின்றாரு. இன்னொரு வசனம் படிச்சலாம் இதே சம்பந்தமா. ரோமர் 4வது அதிகாரம் 24, 25வது வசனம். ரோமர் 4, 24, 25. நம்முடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக வேற படிக்கிறாங்க. ரோமர் 4வது அதிகாரம் 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்ப இங்க சுவிசேஷத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை, இங்கேயும் வந்துருச்சு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அவரை யார் செய்தார்களோ தேவனை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும், என்னது நீதியாக என்னப்படும்ன்றது அந்த கான்டெக்ட்ல வருது. நமக்கு எப்படி நீதியா, நம்ம எப்படி நீதிமானவரோ, நீதி எப்படி கிடைக்குதுன்னு, தேவன் மரித்தோரிலிருந்து, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்ம விசுவாசிக்கிறனால நமக்கு கிடைக்குது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படின்றதுதான் அந்த சத்தியம். அப்ப இந்த நம்மளுடைய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்ம நீதிமானவர்களுக்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். இது வேற, அது வேற. அப்ப டிஸ்பென்சேஷனலி அந்த யோவான் 3:16 இருக்கட்டும், இல்ல நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள்லாம் இருக்கட்டும், அது அந்த காலகட்டத்திற்கு பொருந்தக்கூடிய வசனமா இருக்கு. அப்ப இந்த கிருபையின் காலத்துக்கு பொருந்தக்கூடிய வசனமா இதா இருக்கு. 1 கொரிந்தியர்ல சொன்னதும் ரோமர்ல சொன்னதும் இந்த கிருபையின் காலத்திற்கான சுவிசேஷ வசனமா இருக்கு. இன்னும் ஒரு எல்லாரும் லேட் ஆயிடுச்சா இல்ல இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா முடிச்சிடலாம் இன்னைக்கு அந்த இந்த ஒரு இதை. ஓகேவா இல்ல முடிச்சிடலாமா? ஏன்னா இந்த கொரோனா இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு இந்த இதோட சேர்ந்து முடிச்சாதான் அது ஒரு பாயிண்ட் ஃபோர்வியா போகும். இன்னைக்கு இதை இது முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த நம்ம பார்த்தது சுவிசேஷங்கள்ல இருந்து வரக்கூடிய சத்தியங்களை வச்சு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்ததா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஏன்னா நம்ம இந்த நிருபங்களை தனியா படிக்க போறோம். பவுலினுடைய நிருபங்களை தனியா படிப்போம். இதுக்கு அடுத்தது ஜெனரல் எபிசல்ஸ்னு சொல்றாங்களா, யோவான், பேதுரு 1, பேதுரு 2, பேதுரு, இதெல்லாம் நம்ம தனியா படிப்போம் டீடைல் கொஞ்சம். இப்ப அடுத்த அப்போஸ்தலரோட இன்னைக்கு முடிச்சிடலாம். ஏன்னா காஸ்பல்ஸும் அப்போஸ்தல்ஸும் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரம் 22, 23வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இப்ப பேதுரு எழுந்து 2வது அதிகாரத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த வல்லமையோட எடுத்து பேசும்போது பேசக்கூடிய விஷயத்துல ஃபர்ஸ்ட் யாருக்குன்னு அட்ரஸ் போட்டே ஆரம்பிச்சிடுறாரு. இஸ்ரவேலரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு ஃபைனலா முடிக்கும் போது நீங்கள் அந்த இயேசுவை இவ்வளவு அற்புத அடையாளத்தோட எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தின பிறகும் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இப்ப நானுமே நிறைய இந்த சில மெசேஜஸ் எல்லாம் யூடியூப்ல கேட்கும் போது நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு இந்த வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு பாவி நம்ம ஒரு பாவி செய்யறோம்னா நம்மளே சிலுவையில இயேசு அறையிறோம், நம்ம சிலுவையில இயேசு அறையிறோம்னு சொல்லிட்டு பொதுவா ப்ரீச் பண்றதுல நான் கேட்கிறேன். நீங்களா கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சத்தியம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பவுல் இந்த பேதுரு சொன்ன இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சொன்னது இந்த கிருபையின் காலத்துல இருக்கவங்களுக்கு இந்த வசனம் பொருந்துதா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தையும் படிச்சிடலாம். மத்தேயு 23. இது சுவிசேஷ டைம்ல இயேசு கிறிஸ்துவே முன்கூட்டியே சொல்றாரு. மத்தேயு 23ல 31வது வசனம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். உங்களை குறித்து நீங்களே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட தான் பேசுறாரு. தீர்க்கதரிசிகள் அவர்கள் கிட்டதான் போனாங்க. அவர்களுக்கு தான் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டாங்க. அவர்களை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று நீங்களே சாட்சியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 34, 35, 36 அதே இதுல அப்படியே மத்தேயு 23 34, 36. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரிகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட சந்ததி அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்துல அவர்கள் வாழ்ந்த அந்த இதுல அவர்கள்கிட்ட சொல்லும் போது
சிலுவையில் அறைந்தீர்கள், வாரினால் அடித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை செய்தீர்கள். அதனால இந்த ரத்தப்பழி, நீதிமான்களுடைய ரத்தப்பழி உங்கள் மீதும் வரும் என்று ஆணித்தரமா சொல்றாரு. அப்ப இததான் வந்து பேதுருவும் வந்து இன்னொரு ஒரு வசனம் அப்போஸ்தலர் 3:15 கூட பாருங்க. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதிகளை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க பேதுரு முன்னாடி சொன்னும் போதும் நீங்கள் வந்து கொலை செய்தீர்கள், நீங்கள் பிடித்த அக்கிரமர் கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்னு போட்டாச்சு. இயேசு கிறிஸ்து வந்து நீங்க இப்படி எல்லாம் செஞ்சனால உங்க ரத்தப்பழி உங்க மீது இருக்கும் அப்படின்றாரு. இங்க வந்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம் ரோமர்ல, அந்த கடைசியா பார்த்த ரோமர்ல 4 வசனத்துல வந்து 4:25 வந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்ம கொலை செய்தோன்னு போடல. கிருபையின் காலத்துல வாழ்ற இந்த ஜனங்களுக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சொல்லும் போது நீங்கள் கொலை செய்தீர்கள்னு போடல. அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்காரு? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. யாரால் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு? பிதாவாகிய தேவனால் அவரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பவும் செஞ்சிருக்கிறாரு. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்புனால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டது வந்து அவங்களுக்கு சொல்லும் போது, அந்த காலகட்டம் அந்த டிஸ்பென்சேஷன்ல சொல்லும் போது அவர்கள் கொலை செய்தார்கள்னு வருது. ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள், ரத்த பழி அவர்கள் மீது இருக்குது, நீங்க அவரை சிலுவையில கொன்றீர்கள்ன்றாரு. ஆனா நமக்கு சொல்லும் போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வருது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ, இந்த கிருபையின் கால வாழ ஜனங்கள், புறஜாதியா இருந்தவங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவரு நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காருன்றதுக்கும் கொலை செய்யப்பட்டார்ன்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம கரெக்டா 3 வசனம் தான் இருக்கு. 3 வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிடலாம். முதல் வசனம் தீமோத்தேயு 2:14. 1 தீமோத்தேயு இல்ல, இது தீத்து, சாரி, தீத்துல 2:13, 14. தீத்து 2:14. தீத்துல 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரு அங்க பேதுரு சொல்லும் போது சிலுவையில அறைந்தீர்கள்ன்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்ன்றாரு, ரத்தப்பழி உங்க மேல இருக்கும்னு சொல்றாரு. ஆனா இந்த கிருபையின் காலத்துல, இந்த வாழ்ற இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ல வந்து அதே ஒரே சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுன்றது ஒரே சம்பவம். அந்த சம்பவத்துல வந்து அவர்களுக்கான சத்தியம் செய்தி வேற, இவர்களுக்கான சத்தியமும் செய்தியும் வேற. அதே மாதிரிதான் எல்லா விஷயத்தும் நிகழ்வு ஒன்னா இருக்கும், ஆனா உபதேசம் வேறையா இருக்கும். அந்த மாதிரி காரியத்துல வந்து இங்க என்ன போட்டிருக்கு? அதே சிலுவையில அவர் மரித்தது வந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அவர் வந்து அவராவே அவரை ஒப்பு கொடுத்தார் இருக்கு. இன்னும் 2 வசனம் எபேசியர்ல 5:2. எபேசியர் 5:2. எபேசியர் 5:2 வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை படி. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய அன்பை, அவரு நம்ம பாவிகளா இருக்கும் போது அவரு நமக்காக மரித்ததுனால நம்ம மீது உள்ள அன்பை வெளிக்காட்டினார்னு சொல்லி ரோமர்ல படிச்ச மாதிரியே இங்க வந்து கிறிஸ்து தேவன் சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையினுடைய மரணம் வந்து அவர்களுக்கு சொல்லப்படும் போது அவர்கள் கொலை செய்தார்கள் ஜீவாதிபதியை.
அவர்கள் வந்து கொலை பாதகர்களாக்காக ரத்தப்பழி இருக்குன்னு இருக்கு. ஆனா இங்கே நமக்கு கிருபையின் காலத்துல சொல்லும் போது அவரே அவரை ஒப்பு கொடுத்தான்னு இருக்கு. அதுவும் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? அவருடைய அன்பை காட்டுறதுக்காக. அப்ப அங்க வந்து அவ்வளவு குரோதத்தை வந்து பேதுரு சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. இங்க வந்து தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அவராவே ஒப்பு கொடுத்து காணிக்கையாகவும் சுகந்த பலியாகவும் ஆகி நமக்கு இப்படியாக நம்ம மீது அன்பு கூர்ந்து அன்பை காட்டியிருக்காரு அப்படின்னு வருது. இப்ப கடைசியா ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 2:16. இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு டைம் கொஞ்சம் கூடிடுச்சு. 16 இல்ல 6 நினைக்கிறேன். 6 16 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் வருகிறது. எது? எல்லோரையும் மீட்கும் பொருளாக. இந்த எல்லோரையும் மீட்கும் பொருளாகன்றதை நம்ம திரும்ப தனியா படிப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய டீப் சப்ஜெக்ட். எல்லோரையும் மீட்கும் பொருளாகனா அப்ப யாராவது இழக்கிறாங்களா, இல்ல எல்லாரையும் மீட்கிறாரா ஆண்டவர் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு டீச்சிங் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு, பிசாசு ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் டஃப் ஃபைட் போராடுற மாதிரி, பாதி பேர் இப்படி பாதி பேர் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்ப அது ஆண்டவர் வந்து பிசாசே ஒரு சிருஷ்டி தான், ஆண்டவர் வந்து சிருஷ்டிகர்த்தா. அப்போ அவருக்கும் இவருக்கும் சண்டையா அப்படின்ற. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப கான்செப்ட் இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக. அப்போ எல்லாரையும் மீட்கிறாரு. அது அந்த ஒரு காரணத்திற்காக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ இதுலயும் வந்து என்ன சொல்லியிருக்கு? அவரை சிலுவையில அறைந்தார்கள், கொன்னுட்டாங்கன்னு சொல்ல, எல்லாரையுமே மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில நடந்த ஒரு விஷயம், அவர் சிலுவையில மரித்தார்ன்றது ஒரு சம்பவம். அந்த ஒரு சம்பவம் அந்த டிஸ்பென்சேஷன்ல அவங்களுக்கான டீச்சிங்ல என்னவா பேதுரு வான் பண்றாருன்னா, நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதனால்தான் அவங்க என்ன செய்யணும்னு, நீ மனம் திரும்ப அப்படின்றாரு. அப்ப அந்த மனம் திரும்புன்ற கான்டெக்ஸ்டே எங்க வருதுன்னா, அவர்கள் கொலை செய்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அனுப்புனாங்க, எல்லாரையும் கொலை செய்து ரத்தப்பழி அவங்க மேல இருந்துச்சு. அதனால அவங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியத்துல இருந்தது. இங்க கிருபையின் காலத்துல வந்து நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் நம்ம ரட்சித்தார்னு சொல்லி, அதுவும் எப்படி தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உகந்த பலியாக கொடுத்து இப்படி நம் மீது அன்பை வெளிக்காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரே விஷயங்கள் வேற வேற காலகட்டத்துக்கு வரும்போது, வசனம் வேற வேறையா வரும்போது அதை பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வேதத்தை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இன்னைக்கு போய் நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நீ பாவம் செஞ்சினா நீ மறுபடியும் இயேசு ஆணில அடிச்சுக்கிட்டு இருக்க, சிலுவையில அறையிற, நீ கொலை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பாதகம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியா கொடுத்து அதன் மூலமா என்ன பண்ணிருக்காரு? அவருடைய அன்பை வெளிக்காட்டியிருக்காரு நமக்கு. அதனாலதான் வந்து இந்த இந்த டிஸ்பென்சேஷனல் ஸ்டடியும் இந்த ரைட் டிவிஷன் ஸ்டடியும் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த இதுதான். ஸோ இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுல வந்து நம்ம டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை பத்தி படிச்சோம். இந்த கால நியமங்களுக்கு உட்பட்ட சத்தியங்கள் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத், கால நியமங்களுக்கு அப்பாற்பட்ட சத்தியங்கள் எல்லா நியமத்துல இருந்தும் எல்லா புக்ஸ்ல இருந்தும் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல கூட கேளுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை ஏன்னா இதுல நிறைய சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் நிறைய கண்டென்ட் வேகமா போயிடுச்சு, 2 வாரம் பிரேக் இருந்தனால. ஒரு நோட் ஐ வுட் லைக் டு ஆட். யா பிரதர் ப்ளீஸ். பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர் ஐ ஜஸ்ட் ஒரு சின்ன நோட் ஆட் பண்ண விரும்புறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். ஹலோ. கேக்குது பிரதர், சொல்லுங்க. கேக்குது. ஹலோ. கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே ஓகே. நான் வந்து அது வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஏதோ ஒரு எக்கோ மட்டும் உங்களுக்கு தயவு செய்து இத மறுபடியும் போட்டு கேளுங்க நீங்க. ஏன்னாக்கா இத கேட்டுக்கிற வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரணும். இப்ப நாங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது இதெல்லாத்தையும் நாங்க இது பண்ணும் போது எவ்வளவு கேள்விகள் வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். நிறைய வந்து மறுபடியும் அது போட்டு திருப்பி போய் படிச்சு இது பண்ணும்போது எவ்வளவு சந்தேகங்கள் வந்த பிற்பாடு தான் நாங்க வந்து இதை வந்து எடுத்து சொல்றோம். அதே மாதிரி இப்ப நீங்க கிரகிச்சிக்கணும்னாக்கா, புரிஞ்சுக்கணும்னாக்கா, இதை உள்வாங்கிக்கணும்னாக்கா அட்லீஸ்ட் இந்த ரெக்கார்டிங்கை ஒரு தடவையாவது போட்டு கேளுங்க. ஈஸியரா இருக்கும் போது அப்படியே போட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா சந்தேகம் வரும். சந்தேகம் வரும்போது தான் நீங்க கேள்வி கேட்கும் போது தான் அது இன்னும் மற்றவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ பிரதர்.
ஓகே பிரதர். யாராவது கிரியேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாரி. யாராவது கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி. கண்மணி கிரியேட் பண்றீங்களா? ஆனா பண்றேங்கண்ணா. ஆ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இது இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே அப்பா டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இப்பேற்பட்ட ஆண்டவரே வேத வாக்கியங்கள் இன்னும் இன்னுமாக எங்களுக்கு படிக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா மட்டுமாய் ஆண்டவரே தடை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இந்த கிளாஸ் நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னும் இன்னுமாக வேத வாக்கியங்கள் எங்கள் இருதய பலகையிலே எழுத நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லா காரியத்தையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஆண்டவரே லூயிஸ் சாரையும் ஆண்டவரே அண்ணாவையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இவர்கள் எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே இந்த கிளாஸ் அட்டன் பண்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. எல்லா காரியத்தையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தடையில்லாமல் நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகலமும். ஸ்தோத்திரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise Lord அண்ணா, praise Lord அண்ணே, Thank praise you. Lord அம்மா.